அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கேட்க இருப்பது உரியவளே எனும் குடும்ப நாவல். அத்தியாயம் 1. ஸ்ரீ சாய்ராம் மருத்துவமனை. பெரிய அளவில் அந்த கட்டிடத்தின் முகப்பில் எழுதப்பட்டிருக்க, கார்கள் காம்பவுண்டிற்குள் அணிவகுத்து நிற்க, புறநோயாளிகளும் உள்ளே சிகிச்சை பெற்று கொண்டிருக்கும் நோயாளிகளின் உறவுகளுமாக கூட்டம் அலைமோதியது. அந்த மருத்துவமனை வளாகத்தில் வெண்ணிற ஆடையில் தேவதையாக வலம் வந்து கொண்டிருந்தாள் கவிதா. ரூம் நம்பர் 12 சிஸ்டர் கவிதாவை கூப்பிடுறாங்க. கவிதா எங்கப்பா? இந்த அம்மா அவங்கக்கிட்டே தான் ஊசி போட்டுப்பாலாம். அழிச்சாட்டியம்மா அரை மணி நேரமாக உட்கார்ந்துருக்காங்க. வரிசையாக வந்த நோயாளிகளுக்கு டாக்டரின் பரிந்துரையின்படி இன்ஜெக்ஷன் பண்ணி கொண்டிருந்த நர்ஸ் அழுத்து கொண்டாள். மாடி அறையில் இருந்த உள்நோயாளிகளை கவனித்துவிட்டு வேகமாக படிகளில் இறங்கிய கவிதாவை எதிர்கொண்டாள் நர்ஸ் சங்கீதா. கவிதா, சீக்கிரம் போ, உன் ஆள் வந்தாச்சு, நீ இல்லாட்டி கத்துவாரு. என்னடி சொல்கிற? ஆமாம் தாயே, உனக்கு எல்லாம் விளக்கமாக சொன்னாதான் புரியும். டாக்டர் மனோஜ் ஓபி பார்க்க வந்துட்டாரு. அவர் பேஷண்ட்டை நீதானே அட்டன் பண்ணணும், அதான் சொன்னேன். உனக்கு ரொம்ப தான் கொழுப்பு, அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ஓட்டமும் நடையுமாக டாக்டர் மனோஜின் அறைக்குள் நுழைந்தாள். ஹலோ கவிதா, குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். அழகு மிளிர ஆஜானுபாகுவாக கம்பீரமாக முகமலர புன்னகைத்தபடி தன்னை பார்க்கும் மனோஜை பார்க்கிறாள். இன்னைக்கு எனக்கு அவுட் பேஷண்ட் எத்தனை இருக்குது கவிதா? 15. ஓகே, சீக்கிரம் முடிச்சுடலாம். ஒவ்வொருத்தராக அனுப்புறியா? எஸ் டாக்டர். கவிதா திரும்ப, ஒரு நிமிஷம், அப்பா என்ன செய்கிறாரு? டாக்டர் அட்மிஷன் கேஸ்களை பார்க்க ரவுண்ட்ஸ் போயிருக்காரு. சிரித்தபடி கவிதாவை பார்க்கிறான். அப்பா மாதிரி முடியாது, 8 மணிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் வந்துடுறாரு. நான் தான் கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கேன். சொன்னவன், இந்தா கவிதா, இந்த ஃபைலை அப்படியே அப்பா ரூமில் வச்சிடு. அருகில் வந்து டேபிள் மீது இருந்த ஃபைலை எடுக்க குரலை தாழ்த்தி கிசுகிசுப்பாக, இன்னைக்கு சாயந்தரம் நம்ம ப்ரோக்ராம் ஞாபகம் இருக்கு இல்லையா? பெசன் நகர் பீச்சில் மீட் பண்ணுறோம். இன்னைக்கு தேதி 10. தெரியும். ஓ அப்படியா? மகாராணி இங்கெல்லாம் வாய் திறக்க மாட்டாங்க, டியூட்டியில் சின்சியராக இருப்பாங்க, அப்படித்தானே? வேண்டாம் மனோஜ், இது ஹாஸ்பிட்டல். நீங்கள் டாக்டர், நான் நர்ஸ். அந்த ரிலேஷன்ஷிப்பை கீப்பப் பண்ணினால் நல்லது. உங்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். இப்படி ஏதாவது கடலை போட்டிங்கன்னா உங்கள் ரூமுக்கு நான் வரமாட்டேன். பிருந்தாவை அனுப்பி வச்சுடுவேன். வேண்டாம் தாயே, அவள் டாக்டர்னு பக்கத்திலேயே நிற்பா. நான் வாயே திறக்கலை. நீ போய் பேஷண்ட்டை வர சொல்லு. சிரித்தபடி தன்னை கடந்து செல்லும் கவிதாவை காதலுடன் பார்க்கிறான் மனோஜ். டாக்டர் செல்வராகவன் ஸ்ரீ சாய்ராம் மருத்துவமனையை கட்டி நல்ல பெயரும் சம்பாதித்து திறம்பட நடத்தி வந்தார். அவரின் ஒரே வாரிசு மனோஜ். அவனையும் டாக்டருக்கு படிக்க வைத்து தன்னுடனேயே வைத்து கொண்டார். எவ்வளவு திறமையுள்ளவராக இருந்தாரோ அதே அளவு கண்டிப்பும் அவரிடம் இருந்தது. ஹாஸ்பிட்டல் வந்துவிட்டால் அப்பா மகன் உறவெல்லாம் அவருக்கு மறந்துவிடும். டேபிளில் இருந்த ஃபோன் அடிக்க இன்டர்காமில் அப்பா அழைப்பது ஒளிர, சொல்லுங்க டாடி. இப்போதான் வந்தியா மனோஜ்? எஸ் டாடி. உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன், 9 மணிக்கு பேஷண்ட் பார்க்க ஆரம்பிச்சுடணும். வந்தவங்களை அதிக நேரம் காக்க வைக்கக்கூடாது. இப்போ மணி 9:30, தெரியுமா? சாரி டாடி, அம்மா எழுப்பலை, அதான். ஓகே, பேஷண்ட் முடிச்சுட்டு என் ரூமுக்கு வா. ஓகே டாடி. அதற்குள் பேஷண்ட் வர வேலையில் கவனமானான். என்ன கவிதா, ஓபி முடிச்சாச்சா? ஆமாம், இப்போதான் முடிஞ்சது. டாக்டர் அவங்க அப்பா ரூமுக்கு போயிருக்காரு. உங்கள் காதல் எவ்வளவு தூரத்தில் இருக்கு? மனசுக்குள் பயம் வருது சங்கீதா. அவங்க பணக்கார குடும்பம். அப்பா மகன் 2 பேருமே டாக்டர்ஸ். இவ்வளவு பெரிய மருத்துவமனை. ரிட்டையர்டு ஸ்கூல் வாத்தியார் மகளான எனக்கும் அவருக்கும் ஒத்து வருமா? இந்த கல்யாணம் நடக்குமா? ஏன் இப்படி சந்தேகப்படுற? டாக்டர் உன் மேலே உயிராக இருக்காரு. நிச்சயம் உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் இழக்க மாட்டாரு. நம்பு கவிதா. அந்த நம்பிக்கையில் தான் அவர்கிட்டே பழகிட்டு இருக்கேன். உங்கள் காதல் எவ்வளவு கண்ணியமானதுன்னு தான் எனக்கு தெரியுமே. ஹாஸ்பிட்டலில் ஒருத்தருக்கொருத்தர் பழகிட்டு இருப்பதை வெளிப்படுத்தாமல் டாக்டர் நர்ஸுங்கிற நட்போடு நடந்துக்கிறீங்க. மாதத்தில் 2 நாள் மட்டும் நேரில் தனியாக மீட் பண்ணுறீங்க. மற்றபடி எல்லாமே ஃபோனில் தான். உன் நெருங்கிய தோழிங்கிறதாலே என்கிட்டே மட்டும் உன் காதலை சொல்லியிருக்கே. பயப்படாதே, மனோஜ் நல்லவர். நிச்சயம் உன் கைப்பிடிப்பாரு. சிஸ்டர், உங்களை டாக்டர் மனோஜ் கூப்பிட்டாரு. கிளம்பு, அடுத்த அழைப்பு வந்தாச்சு.
சிநேகிதியை புன்னகையோடு பார்க்கிறாள் சங்கீதா. வெளிநோயாளிகள் அமரும் இருக்கையில் அமர்ந்தபடி கவிதா டாக்டரின் அறை நோக்கி செல்வதை பார்த்தபடி இருக்கிறான் பிரதாப். என்னை தவிர யார் உன் கழுத்தில் தாலி கட்ட போறான்கிறதை பார்த்துடுறேன். அவன் முகம் கோபத்தில் சிவக்கிறது. கீழே இருந்து பின்னி படர்ந்த போர்ட்டிகோவில் பம்மலாக காட்சி தரும் முல்லை கொடியில் மலர்ந்திருக்கும் பூக்கள் அந்த இடத்தில் சுகந்தமான நறுமணத்தை பரப்ப யுவந்திகா விளையாடி விட்டு போர்ட்டிகோவில் இறைத்து விட்டு போயிருந்த விளையாட்டு ஜாமான்களை பொறுக்கி கூடையில் போட்டாள் மாதவி. மாதவி, முல்லைப்பூனா அபிராமிக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் மட்டுமே மலர்ச்சியாக இதழ் விரித்து சிரிக்கும் இந்த மலர் தன்னால் முடிஞ்ச மட்டும் மனம் பரப்பிட்டு போகுதில்லையா பிரபு? அதே மாதிரிதான் மனுஷ வாழ்க்கையும். இருக்கிற காலங்களில் நம்மால் முடிஞ்ச நல்லதை பண்ணணும். அபிராமி எதையும் அனுபவிச்சு பேசுவா. அவ பேசுறதை கேட்டுக்கிட்டு இருந்தாலே பொழுது போயிடும். பிரபு சொல்லும்போது மாதவி பதிலே பேசாமல் மௌனமாக இருப்பாள். 4 வருட தாம்பத்திய வாழ்க்கை அல்லவா, அதன் சுவடுகள் இருக்கத்தானே செய்யும். மாதவி, எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? உன் அழகுக்கு உனக்கு 2ஆம் தாரமாக போகக்கூடிய நிலையா வரணும். அதுவும் 4 வயசில் பெண் குழந்தை வேறு இருக்கு. உன் அண்ணனும் அண்ணியும் கடமை முடிஞ்சா சரின்னு பண்றாங்க. அது ஏன் உனக்கு புரியலை? நான் அந்த பிரபு கிட்டே பேசின பிறகுதான் கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். ரொம்ப நல்ல மாதிரியா இருக்காரு. மனைவியை இழந்த வழி இன்னும் அவர் மனசுக்குள் இருக்கு. நிச்சயம் அவரோடு என் வாழ்க்கை நல்லபடியா அமையும்னு தோணுது. தன்மேல் அக்கறை கொண்டு பேசும் சிநேகிதியிடம் பதில் சொன்னாள் மாதவி. கல்யாணம் முடிந்து 3 மாதம் ஆகிவிட்டது. அவள் வாழ்க்கை எந்த நெருடலும் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. யுவந்திகாவும் அம்மா அம்மாவென்று அவளிடம் பிரியமாக இருக்கிறாள். பிரபுவுக்கு அதிக உறவுகள் இல்லாததால் கோவிலில் எளிமையாக நடந்த கல்யாணத்துக்கு அவன் சார்பில் வந்திருந்தவர்களை பார்த்து உண்மையில் ஆச்சரியப்பட்டாள் மாதவி. மாதவி, இவங்க என் முதல் மனைவி அபிராமியோட அம்மா அப்பா. இது அபிராமியோட தங்கை கவிதா. அறிமுகப்படுத்திய போது அபிராமியின் தங்கை இவ்வளவு அழகா? விழிகள் விரிய அவளை பார்த்தாள். தன்னுடைய கருப்பு நிறமும் மெலிந்த தேகமும் குச்சிக்கு புடவை கட்டினாற் போன்ற தோற்றமும் எதிரில் அளவெடுத்தாற் போன்ற உடலமைப்புடன் ரோஜா நிறத்தில் அழகிய நீண்ட விழிகளுடன் அடர் சிவப்பு பட்டுப்புடவையில் தேவதையாக நின்ற அவளை பார்க்கும்போது மனதில் லேசாக பொறாமை ஏற்படத்தான் செய்தது. கவிதா சென்னையில் உள்ள ஒரு பிரபல ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்க்கிறாள். மாமா ரிட்டையர்டு ஸ்கூல் டீச்சர். பிரபு சொல்ல புன்னகை தவழ அவர்களை பார்க்கிறாள். மகள் இறந்த இடத்தில் இன்னொரு பெண் இருப்பதை ஏற்றுக்கொண்டு வாழ்த்து சொல்ல வந்திருக்கிறார்களே. சாரதா அன்போடு மாதவியை பார்க்கிறாள். என் பொண்ணுக்கு தான் இந்த நல்லவரோடு வாழ கொடுப்பினை இல்லாமல் போயிடுச்சு. நீ என் பேத்திக்கு தாயாக, எங்கள் மாப்பிள்ளைக்கு ஒரு நல்ல மனைவியாக சந்தோஷமாக வாழணும்மா. மனதார அவளை ஆசிர்வதித்தாள். திருமணம் முடிந்து அவர்கள் புறப்பட்டு செல்ல மனதில் எழுந்த கேள்வியை பிரபுவிடம் கேட்கவே செய்தாள் மாதவி. உங்கள் மேலே ரொம்ப நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்காங்க. இப்படி ஒரு நல்லவர் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. தப்பாக நினைக்கலன்னா நான் உங்களை ஒன்று கேட்கலாமா? கேளு மாதவி. அவங்க இளைய மகளை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தரலை? அவளை பார்த்து சிரிக்கிறான் பிரபு. நீ கேட்டது தப்பில்லை. அத்தைக்கும் மாமாவுக்கும் அந்த எண்ணம் இருக்கத்தான் செய்தது. நான் தான் ஒத்துக்கலை. ஏன்? கவிதா பேரழகியாக இருக்காங்க. எப்படி உங்கள் மனசுக்கு பிடிக்காம போச்சு? என்னை விட 10 வயசு சின்னவ. அதுவும் இல்லாமல் அபிராமியை கைப்பிடிச்சதிலிருந்து என்கிட்டே நட்போடு பழகினவ. அவளை என்னால் மனைவியாக பார்க்க முடியலை. எங்கள் நட்பு உறவுகளுக்கு அப்பாற்பட்டது. அவளுக்கான வாழ்க்கை வேறு. மெல்ல நிமிர்ந்து அவனை பார்க்கிறாள். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என் நிறம், ஒடிசலான தேகம், என் அழகு, இதெல்லாம். மாதவி, கல்யாணத்துக்கு முன்னாலேயே உன்கிட்ட சொல்லிட்டேன். உன் நல்ல மனசு எனக்கு பிடிச்சிருக்கு. அபிராமியின் இடத்தில் நீ இருந்து என் மகளுக்கு தாயாக இருப்பேன்னு பரிபூர்ணமாக நம்புகிறேன். அழகுங்கிறது மாறக்கூடியது மாதவி. மனைவியை என்னைக்கும் அழகை வச்சு எடை போடக்கூடாது. ஆத்மார்த்தமான அன்பு தான் அவங்க வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்கணும். அந்த அன்பு உன்கிட்ட நிறையவே இருக்கு. எனக்கு அது போதும் மாதவி. கடற்கரை மணலை கைகளால் அலைந்தபடி அருகில் அமர்ந்திருக்கும் மனோஜை பார்த்தாள் கவிதா. இனிமேல் பொது இடத்தில் கூட நாம் சந்திக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் மனோஜ். யாராவது பார்த்துட்டா என்ன செய்யறதுன்னு ஒரு பயம் வருது.
நீ சொல்றத பார்த்தா ஹாஸ்பிட்டலிலும் அனாவசியமாக பேசக்கூடாது, நேரில் தனியாக எங்கேயும் பார்த்துக்க கூடாது. அப்புறம் எப்படி கவிதா, உன்னை கைப்பிடிக்கிற காலம் வரை ஃபோனில் தான் பேசணும்னு உத்தரவு போட்டுடுவ போல இருக்கு. இப்படி சொல்லி சொல்லி தான் மாசத்தில் 2 நாள் மீட் பண்ணுறோம். அதுக்கும் தடை போட்டா எப்படி? அதுக்கு சொல்லலை மனோஜ். நீங்கள் புகழ்பெற்ற ஆர்த்தோ டாக்டர், உங்கள் அப்பா இருதய சிகிச்சை நிபுணர், மக்களுக்கு அறிமுகமானவங்க. உங்களை தெரிஞ்சவங்க யாராவது பார்த்துட்டா என்ன செய்யறதுன்னு தான் சொல்கிறேன். அதுக்காக என்ன செய்ய முடியும்? யாராவது பார்த்தா டாக்டர் இந்த அழகு தேவதையை லவ் பண்ணுறாரு போல இருக்குன்னு நினச்சிக்குவாங்க, அவ்வளவுதானே? சிரிப்புடன் அவளை பார்க்கிறான். அப்ப சரி, நீங்களே உங்கள் அப்பா கிட்ட நம்ம காதலை பற்றி சொல்லி அனுமதி வாங்கிடுங்க. நாம் தைரியமாக மீட் பண்ணலாம், சரியா? அது இப்போ என்னால் முடியாதுப்பா. பையனுக்கு வயசாயிட்டு போகுதே, கல்யாணம் பண்ணணுமேங்கிற நினைப்பு இல்லாமல் இன்னும் எங்கள் வீட்டில் கல்யாண பேச்சை எடுக்காமல் இருக்காங்க. கல்யாணம்னு பேச ஆரம்பிக்கும் போது தான் சொல்லணும்னு இருக்கேன். உங்கள் அம்மா அப்பா சம்மதிப்பாங்களா மனோஜ்? டாக்டரை நினச்சாதான் பயமாக இருக்குது. மாமனார்கிட்ட ரொம்ப தான் பயப்படுற. இந்த அழகு ரதியை, டாக்டர் செல்வராகவன் மனசில் நல்ல பொண்ணுன்னு பேர் வாங்கியிருக்கிற கவிதாவை தான் நான் காதலிக்கிறேன்னு தெரிஞ்சா உடனே ஓகே சொல்லிடுவாங்க. எங்கள் அப்பா பணத்தை விட குணத்தை தான் பெருசாக நினைப்பாரு. ஆர்ப்பரித்து வரும் கடல் அலைகளை பார்த்தபடி இருவரும் மனம் விட்டு பேசியபடி இருக்க, கடற்கரை மணலில் கால்கள் அழுந்த நடந்து வந்த பிரதாப் படகு மறைவில் அமர்ந்து சிரித்து பேசி கொண்டிருக்கும் கவிதாவை அப்போதுதான் கவனித்தான். அவள் அருகில் உட்கார்ந்திருப்பவன் கூர்ந்து கவனிக்க டாக்டர் மனோஜ், அப்படியா விஷயம்? பெரிய இடத்தை கையிலே போட்டுக்கிட்டு தான் என்னை தூக்கி எறிஞ்சியா? இருக்கட்டும், என்னை அலட்சியப்படுத்தின உன்னை நிம்மதியாக வாழவிட மாட்டேன். அவன் மனம் கருவியது. ஸ்கூல் வேன் வந்து நிற்க இறங்கி வரும் யுவந்திகாவை அழைத்து கொண்டு அவள் பேகை வாங்கி கொண்டு வீடு நோக்கி நடந்தாள் மாதவி. அம்மா, இன்னைக்கு எனக்கு ரைம்ஸ் சொல்லி கொடுத்தாங்களே. அப்படியா? என் யுவந்திகா கண்ணு சமர்த்தாச்சே, நல்லா படிச்சியா? ஏபிசிடி கரெக்டாக எழுதி குட் வாங்கினேன். அப்புறம் என ஸ்கூலில் நடந்தவற்றை ஒன்று விடாமல் சொன்னபடி மாதவியின் கைப்பிடித்து நடந்தாள் யுவந்திகா. இன்னைக்கு யுவந்திகாவுக்கு பிடிச்ச கேசரி செய்திருக்கேன், வீட்டுக்கு போனதும் சாப்பிடலாம். தெருமுனையிலிருந்து வீட்டுக்கு வந்ததும் பூட்டியிருந்த கதவை திறந்து உள்ளே நுழைந்தாள். யுவந்திகாவிற்கு கைகால் முளமளம்பி ட்ரெஸ் மாற்றி அழைத்து வந்தவள் கேசரியை தட்டில் வைத்து ஊட்டினாள். நீ போய் போர்ட்டிகோவில் உன் விளையாட்டு சாமான்களை வச்சு விளையாடி யுவந்திகா. அம்மா சுவாமிக்கு விளக்கேற்றி கும்பிட்டுட்டு வரேன், சரியா? சரிம்மா. வாசலை நோக்கி ஓடினாள். சிறிது நேரத்தில் ஆஃபீஸ் முடிந்து பிரபு வர, அப்பா என துள்ளியபடி அவன் காரை நோக்கி ஓடினாள் யுவந்திகா. காரிலிருந்து இறங்கிய பிரபு மகளை தூக்கி முத்தமிட்டான். அப்பா, இன்னைக்கு அம்மா கேசரி செஞ்சாங்க, சாப்பிட்டேனே. அப்படியா? இந்த குட்டி தங்கத்துக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் அம்மா செய்வாங்க, அப்படித்தானே? ஆமாம், அம்மாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் தானே சாமி எங்கள் அம்மாவை அழைச்சிக்கிட்டு இவங்களை அம்மாவாக எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்க. அதான் எங்கள் அம்மா என்கிட்ட பிரியமாக இருக்காங்க. ஆமாண்டா செல்லம், உருவத்தில் தான் மாற்றமே தவிர இவங்க தான் உன் அம்மா. மகளுடன் உள்ளே வரும் பிரபுவை பார்த்தாள் மாதவி. வந்தாச்சா? இருங்க, உங்களுக்கும் காஃபி டிஃபன் எடுத்துட்டு வரேன். கேசரியும் காஃபியுமாக அவன் முன் மாதவி நிற்க, நீ ஸ்வீட்டோடு நிற்கிற. நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லட்டுமா? என்னங்க? எனக்கு மேனேஜராக ப்ரமோஷன் கிடச்சிருக்கு. அப்படியா? அது மட்டும் இல்லை, என்னை சென்னை பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அடுத்த மாதம் நாம் சென்னைக்கு போகிறோம். ஐ, தாத்தா பாட்டி இருக்கிற ஊருக்கு தானேப்பா? ஆமாண்டா செல்லம், இனி நீ அடிக்கடி தாத்தா பாட்டியை பார்க்கலாம். உன் சித்தி கவிதாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா. என்னங்க, அப்படின்னா சென்னையில் வீடு பார்க்கணுமா? ஆமாம், மாமா கிட்ட ஃபோனில் சொல்லிட்டா எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. மயிலாப்பூரிலேயே அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே பார்க்க சொல்லிடுவோம். அப்பதான் போக வர சௌகரியமாக இருக்கும். காஃபி டிஃபன் சாப்பிட்டவன், யுவந்திகா நீ போய் விளையாடு, ஓடு சொன்னவன், நான் கவிதா கிட்ட பேசிட்டு வரேன் மாதவி. மொட்டை மாடிக்கு போகிறேன். அரை மணி நேரம் என்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். பிரபு செல்போனுடன் மாடியேற, கவிதாவுடன் அப்படி என்ன தனிமையில் பேச்சு? எப்போதும் மனதில் எழும் கேள்வி எழ மௌனமாக நின்றாள்.
சென்னைக்கு போனதும் இன்னும் பல பிரச்சனைகளை சந்திக்கப் போகிறோம் என்பதை உணராதவளாக இரவு டிஃபன் தயாரிக்க அடுப்படி நோக்கி சென்றாள் மாதவி. அத்தியாயம் 2. நிஜமாதான் சொல்றீங்களா? சென்னைக்கு டிரான்ஸ்ஃபரா? வெரி குட். நம்ம தெருவிலேயே ஒரு வீடு காலியாகுது, பார்த்துடலாமா? அப்பா கிட்ட பேசணும் கவிதா. பக்கத்தில் இருந்தா சந்தோஷம்தான். அப்புறம் டாக்டர் என்ன சொல்றாரு? யாரு? மனோஜா? இன்னும் வீட்டில் கல்யாண பேச்சை எடுக்கலை. ஆனா பிரபு, நீங்க தான் அப்பா கிட்ட சொல்லணும். கவலைப்படாதே, உன் கல்யாணத்தை நடத்த வேண்டியது என் பொறுப்பு. எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சது ஒரு பக்கம்னா, எனக்கு டிரான்ஸ்ஃபர் வந்தது நிறைய பேருக்கு வருத்தம் தெரியுமா? ஆமாம், நீங்கள் பெரிய வள்ளலாச்சே. யாருக்கு பண தேவைனாலும் உடனே உதவி பண்ணுவீங்க. உங்களை மாதிரி ஹெல்பிங் மைண்ட் யாருக்கு இருக்கு? அதான் வருத்தப்படுறாங்க. அப்புறம் சொல்லு, மாமா அத்தை எப்படி இருக்காங்க? மாமாவுக்கு ரெகுலர் செக்கப் பண்ணனியா? சுகர் ப்ரெஷர் எல்லாம் நார்மலில் தானே இருக்கு? 3 மாதத்திற்கு ஒரு முறை பார்த்துட்டு தான் இருக்கேன். ப்ரெஷர் தான் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. மாத்திரை எடுத்துக்கிறாங்க. கவனமாக பார்த்துக்க கவிதா. அபிராமி அடிக்கடி சொல்வா, அப்பா எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டவர். 2 பேருமே பெண்களாக பிறந்துட்டோம். நீங்கள் தான் ஆண் பிள்ளையா இருந்து கடைசி வரை பார்த்துக்கணும்னு கெஞ்சதலோடு சொல்வா. அதுக்கு என்ன பிரபு, இப்போதான் பக்கத்திலேயே வரப்போறீங்க. அப்பா கிட்ட சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவார். இன்னைக்கு புக்கில் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். 2ஆம் கல்யாணம் பண்ணினவங்க முதல் மனைவியோட உறவுகளோடு இணக்கமாக இருப்பது சமயத்தில் அவளோட 2ஆம் திருமண வாழ்க்கையை பாதிக்குமாம். மனைவியோட ஒப்புதலோடு உறவை தொடருவது நல்லதுன்னு எழுதியிருந்தாங்க. அது எப்படி கவிதா? வாழ்க்கைங்கிறது அடித்து எழுதுகிற எழுத்துக்கள் கிடையாது. அபிராமி என் மனைவியாக வாழ்ந்த நாட்களின் இனிமைகள் என் மன ஆழத்தில் இன்னமும் அப்படியே தான் இருக்கு. அவளுக்கு மஞ்சள் காமாலை வந்து உடம்பு ரொம்ப முடியாமல் போன போது, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்களும் யுவந்திகாவும் தனிமையில் தவிக்கக்கூடாதுங்க. கட்டாயம் இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கணும். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. உனக்கு ஒன்றும் ஆகாது அபிராமி, நீ பிழைச்சுப்ப. இல்லைங்க, தயவு செய்து நீங்கள் சத்தியம் பண்ணுங்க. அப்போ தான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். அபிராமி செய்து கொடுத்த சத்தியத்திற்காகத்தான் நான் மாதவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அபிராமி போயிட்டா நீங்கெல்லாம் எனக்கு இல்லைன்னு ஆயிடுமா? அத்தை, மாமா, நீ, உங்கள் உறவுகளோடு என்னைக்கும் கைகோர்த்து நிற்பேன். இதை யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது. ஓகே பிரபு, நான் சும்மா படித்ததை தான் சொன்னேன். நீங்கள் சீரியஸாக எடுத்துட்டீங்க போல இருக்கு. லீவ் இட். அப்புறம் யுவந்திகா எப்படி இருக்கா? மாதவியோடு உங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? நான் மாதவியை வித்தியாசப்படுத்தியே பார்க்கலை. என் அபிராமியாகவே அவளை நான் நினைக்கிறதாலே என்னால் இந்த வாழ்க்கையில் ஈடுபாட்டோடு வாழ முடியுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பிரபு. உங்கள் லைஃப் எப்படி ஆகுமோங்கிற கவலை தீர்ந்தது. ஒரு நல்ல ஃப்ரெண்டா நீ நினைக்கிற மாதிரி நானும் நினைக்கிறேன். உனக்கு எப்போ டாக்டரோட கல்யாணம் நடக்க போகுது? நீ லைஃப்பில் நல்லபடியாக செட்டில் ஆக போகிறேன்னு தினமும் நினச்சிட்ருக்கேன். அதுவும் நல்லபடியாக நடக்கும். காலையில் அப்பா கிட்ட பேசுங்க. உங்கள் டிரான்ஸ்ஃபர் விஷயத்தை அப்பா கிட்ட சொல்கிறேன். சந்தோஷப்படுவார். வச்சுடவா? ஓகே, பாய். டேக் கேர் கவிதா. செல்போனை அணைக்கவும் மாதவி மாடி ஏறி வரவும் சரியாக இருந்தது. வீட்டின் பூஜை அறையில் அபிராமியின் படம் மாட்டப்பட்டு ரோஜா பூ மாலை போடப்பட்டிருந்தது. மகளின் படத்தின் முன் நின்றார் சண்முகம். அம்மா மகாலட்சுமி, வாழ வேண்டிய வயசில் இப்படி எங்களையெல்லாம் விட்டுட்டு போயிட்டியே. 2 பெண் குழந்தைகளாக இருக்கேன்னு கவலைப்படாதீங்கப்பா. கடைசி காலத்தில் நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன்னு வாய்க்கு வாய் சொல்லுவியே. இப்போ வாழ்க்கையின் கடைசி படிகளில் நிற்கிறோம். நீ இல்லையேம்மா. பணம் காசு நம்மக்கிட்ட இல்லைனாலும் அன்பும் பாசமும் நிறைஞ்சிருந்ததே. நமக்கு கிடைச்ச மாப்பிள்ளையும் தங்கமான குணமாக உன்னை உயிருக்கு மேலாக நேசிக்கிறவராக அமைஞ்சதை நினச்சி பூரிச்சு போயிருந்தேன். இப்போ எல்லாம் கனவாக மறைஞ்சு போச்சே. கண்களில் கண்ணீர் வடிகிறது. அப்பா. மெல்ல அவர் தோள்களை தொடுகிறாள் கவிதா. கவலைப்படாதீங்கப்பா, நான் இருக்கேன் உங்களுக்கு. அக்கா நம்மை விட்டு போய் 1.5 வருஷம் ஆச்சு. இன்னும் நீங்கள் இப்படி கவலைப்படுறது உடம்புக்கு நல்லதில்லைப்பா. இப்போ பிரபுவும் சென்னைக்கு வரப்போகிறாரு. உங்கள் பேத்தியை நீங்கள் தினமும் பார்க்கலாம். உங்களை சுற்றி எல்லா உறவுகளும் இருக்கோம்ப்பா. கவலைப்படாதீங்க. எப்படியுமா கவலைப்படாமல் இருக்க முடியும்? இன்னும் உனக்கு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணணும். நிறைவேற்ற கடமைகள் நிறைய இருக்கே.
அதற்குள் அங்கு வந்த சாரதா, நம்ம சிவசைலம் மாமா நல்ல வரன் ஒன்று வந்திருக்கு, நம்ம கவிதாவுக்கு பார்க்கலாமான்னு கேட்டாருங்க. நம்ம தகுதிக்கு ஏற்ற இடமாக இருந்தால் பார்க்கலாம். அந்தஸ்தில் உயர்ந்தவங்களாக இருந்தால் அவங்களவுக்கு நம்மால் செய்ய முடியாது. பையன் படித்தவனாக சம்பாதிப்பவனாக இருந்தாலே போதுமானது. ஆமாங்க, அது மட்டுமில்லை, நம்ம மாப்பிள்ளையை போல நல்ல குணமுள்ளவனாகவும் இருக்கணும். அம்மாவும் அப்பாவும் பேசிக்கொள்ள அதை காதில் வாங்கியவளாக பதிலேதும் சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு அகன்றாள் கவிதா. என் மனசில் இருக்கும் காதலை அந்த சீரடி பாபா தான் நிறைவேற்ற வேண்டும், மனம் பிரார்த்தித்தது. வீடு சிறியதாக இருந்தாலும் கச்சிதமாக இருந்தது. பின்புறம் புழக்கத்திற்கு இடம் தாராளமாக இருந்தது. மாதவி, உனக்கு தோட்ட வேலையில் இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீ இங்கே காய்கறிகள் போடலாம் மாதவி. எனக்கு தோட்டம் போடுறதை விட டிராயிங் தான் ரொம்ப பிடிக்கும். நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ணன் வீட்டில் பார்த்துருப்பீங்களே. சரியா ஞாபகம் இல்லை. ஆனால் அபிராமிக்கு செடி கொடிகள் வளர்க்கிறது, தோட்டம் போட்டு காய்கறி பயிரிடுறது ரொம்ப பிடிக்கும். கல்யாணமான புதுசில் சேலத்தில் இருந்தோம். பெரிய வீடு, பின்புறம் நிறைய இடம். அழகாக பாத்தி கட்டி வரிசையா கத்தரி, வெண்டை, தக்காளின்னு கலைநயத்தோடு தோட்டம் போட்டிருந்தா. அது மட்டுமில்லை, ரோஜா, மல்லி, செம்பருத்தின்னு பூச்செடிகள் வேறு. அந்த இடமே ரம்யமாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக மாறிப்போச்சு. பசுமை படர்ந்த அந்த இலைகளை ஒரு தாயின் பரிவோடு தடவி கொடுப்பா. என்ன அபிராமி செய்யறேன்னு கேட்டா, செடி கொடிகளும் ஜீவனுள்ளவை தாங்க, நாம் அதுக்கிட்டே அன்போடு பழகணும். தண்ணீர் பாய்ச்சறது மட்டுமில்ல, மனநெகிழ்வோடு ஒரு 2 நிமிஷம் அருகிலிருந்து உன்னை நான் நேசிக்கின்றேன்ற மனநிலையோடு நின்று கவனிச்சு பாருங்க. பூவும் பிஞ்சுமா காய்த்து குலுங்கும்னு சொல்வா. மனிதர்கள் மேலே மட்டுமல்ல, செடி கொடிகள் மீது கூட அன்பு காட்ட தெரிஞ்சவ அபிராமி. ஈடுபாட்டோடு பிரபு சொல்லி கொண்டிருக்க அதை நின்று கேட்க பிடிக்காதவளாக உள்ளே சென்றாள் மாதவி. என்னுடைய விருப்பங்கள், ஆசைகள் எதையும் காதில் வாங்காமல் எப்போதும் அபிராமியை பற்றியே பேச்சு. மனதில் வர வர வெறுப்பு ஏற்படுவதை மாதவியால் உணர முடிந்தது. யுவந்திகா கண்ணு, எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன் பாட்டி. நாங்களும் சென்னைக்கு வந்துட்டோம். டாடி என்னை இங்கே ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க பாட்டி. நாளையிலிருந்து ஸ்கூலுக்கு போகணும். பேத்தியை தூக்கி கொண்டவள் அருகில் நிற்கும் மாதவியை பார்த்தாள். உள்ளே வாமா, இப்பதான் முதலாக எங்கள் வீட்டுக்கு வர்ற. கவிதா, இங்கே வாமா, மாப்பிள்ளையும் மாதவியும் வர்றாங்க பாரு. கருப்பு நிற சுடிதாரில் அழகும் நிறமும் இன்னும் தூக்கலாக தெரிய, தலைமுடியை மேல் நோக்கி கட்டி கிளிப் செய்து வெண்ணிற பற்கள் தெரிய அழகாக சிரித்தபடி வரும் கவிதாவை பார்க்கிறாள். வாங்க மாதவி, வீடு பிடிச்சிருக்கா? கேட்டவள் வெளியே சண்முகத்திடம் பேசிக்கொண்டிருக்கும் பிரபுவை நோக்கி வேகமாக சென்றாள். ஹலோ பிரபு, வந்தாச்சா? இனிமே நேரமே பத்தாம போக போகுது சொல்லி சிரித்தபடி அவன் அருகில் நிற்கும் கவிதாவை பார்க்க மனதில் மாதவிக்கு எரிச்சல் வந்தது. தட்டில் பரிமாறப்பட்ட இட்லி பொங்கலை பிரபுவுடன் அமர்ந்து மாதவியும் சாப்பிட, என்ன பிரபு இப்படி கொறிக்கிறீங்க? நல்லா சாப்பிடுங்க. வேண்டாம் கவிதா. பிரபு கை நீட்டி தடுக்க அவன் கையை ஒதுக்கி உரிமையுடன் இட்லியை வைத்து சாம்பாரை பரிமாறினாள் கவிதா. என்ன மாதவி, பிரபுவை சரியா கவனிக்கிறது இல்லையா? இழைச்சி போயிட்டாரு. பரவாயில்லை, இப்பதான் இங்கே வந்துட்டாரே, தடபுடலாக சமைச்சு போட்டு அவரை அசைத்திட மாட்டேன். என்ன பிரபு சொல்றீங்க? தாராளமா, என்னைக்கு உன் கைவண்ணத்தை காட்டியிருக்கேன்னு ஃபோன் பண்ணு. உடனே சாப்பாட்டுக்கு இங்கே வந்துடுறேன். மாதவிக்கும் சமைக்கிற வேலை மிச்சம் சொல்லி பிரபு சப்தமிட்டு சிரிக்க அவனுக்கு ஜோடியாக முத்துக்களை இறைத்தார் போல கலகலவென சிரிக்கும் கவிதாவை பார்த்தாள் மாதவி. அம்மா மாதவி, இது உன் வீடு. நீ அடிக்கடி இங்கே வரணும். எங்கள் அபிராமி இருந்த இடத்தில் நாங்கள் உன்னை வச்சு பார்க்கிறோம். நீயும் எங்கள் மகள்தான்மா, பரிவோடு சொல்கிறார் சண்முகம். அத்தியாயம் 3. மனோஜ், நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் புதுசாக ஒரு கைனகாலஜிஸ்ட் அப்பாயிண்ட் ஆக போகிறாங்க. அப்படியா? ஏற்கனவே டாக்டர் சாரங்கி இருக்காங்களே, அப்புறம் எதுக்குப்பா? அவங்க உதவிக்கு தான். அதுவும் படித்து முடித்து சொந்த ஹாஸ்பிட்டலில் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறா. அதனால் வர சொல்லிட்டேன். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலை. கற்பகம், இங்கே வா. உன் மகனுக்கு எதுவும் புரியலையாம், விளக்கமாக வந்து சொல்லு. புன்னகை பூக்க அங்கு வருகிறாள் கற்பகம்.
உங்கள் அப்பா எதையும் புரியும்படி சொல்ல மாட்டாரு. நம்ம சிவராமன் அங்கிள் உனக்கு தெரியும் இல்லையா? உங்கள் அப்பாவின் பாலிய நண்பர், கிராமத்தில் இருக்காரே. ஆமாம், ஊருக்கு போகும்போது பார்த்திருக்கிறேன். அவருக்கு என்னம்மா? அவரோட மகளே உங்கள் அப்பா டாக்டருக்கு படிக்க வச்சிட்டு இருந்தாரே, அதாவது தெரியுமா? தெரியுமே. ஏதோ நண்பரோட மகளுக்கு உதவணும்னு படிக்க வச்சாரு, அதுக்கு என்னம்மா? நண்பரோட மகளுக்கு உதவணும்னு படிக்க வைக்கலை, நண்பருக்கு கொடுத்த வாக்குறுதிக்காகத்தானே பொறுப்பை ஏற்றுக்கிட்டு படிக்க வச்சாரு. ஆமாம் மனோஜ், சின்ன வயசுலேயே உன் மகளை என் மகனுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டாரு. அதே சமயம் மருமகள் நல்லா படிச்சிருக்கணும், எங்கே நண்பர் சரியாக படிக்க வைக்காம போயிடுவாரோன்னு பயந்து +2 முடித்ததும் இவரே மெடிக்கல் காலேஜில் சேர்த்துட்டாரு. அவள் படிப்பு முடியணும்னு தான் இவ்வளவு நாள் கல்யாண பேச்சையே எடுக்காமல் இருந்தோம். இனி நல்ல முகூர்த்தமாக பார்த்துட வேண்டியது தான். மகனை பார்த்து கற்பகம் சிரிக்க, கடவுளே, இதென்ன புது பிரச்சனை? இதையெல்லாம் சமாளித்து தான் கவிதாவை கைப்பிடிக்க வேண்டும் போலிருக்கே. என்ன மனோஜ், பேசாமல் இருக்க? என்னம்மா இது, திடீர்னு இப்படி சொன்னா? இப்போ என்ன, பெண்ணை உனக்கு பிடிக்கணும் அவ்வளவுதானே, குறை சொல்கிற மாதிரி கிடையாது. பார்க்க லட்சுமிகரமாக நல்லாவே இருப்பா. நாளைக்கு நீ பார்க்கத்தானே போற? ஆமாம் கற்பகம், எனக்கு கொடுத்த வாக்கு முக்கியம். அதை உன் மகன்கிட்டே சொல்லிவை. சல்லடை போட்டு சலிச்சு தேடினாலும் கூட நல்ல குணமுள்ள இளவரசி மாதிரி பொண்ணு அவனுக்கு கிடைக்க மாட்டா. அதனால் அவளை பார்க்கும்போதே இவதான் எனக்கு மனைவியாக வரப்போறவங்கிற எண்ணத்தோடு பார்க்க சொல்லு. நிச்சயம் அவனுக்கு பிடிக்கும். சொன்னவர் எழுந்து செல்ல பிரம்மை பிடித்தவனாக அதே இடத்தில் அமர்ந்திருக்கிறான் மனோஜ். அந்த 5 ஸ்டார் ஹோட்டலின் பாரில் நண்பனுடன் உட்கார்ந்திருந்தான் பிரதாப். இப்போ நீ என்னதான் சொல்கிற? கவிதா விவகாரத்தை விட மாட்டியா? உங்கள் அப்பா கோடிக்கணக்கில் சொத்தை உன்கிட்டே கொடுத்துட்டு போய் சேர்ந்துட்டாரு. உட்கார்ந்து சாப்பிட்டாலே 5 தலைமுறைக்கு சாப்பிடலாம், அந்த அளவு சொத்து இருக்கு. உனக்கு ஏற்ற மாதிரி நல்ல பெண்ணாக பார்த்து செட்டில் ஆகிறத விட்டுட்டு கவிதா கவிதான்னு ஒன்றுமில்லாத அவளை தேடி அலையிற. ஏய் முட்டாள், புரியாமல் பேசாதே. அவள் அழகே கோடி சொத்துக்கு சமானம். அது மட்டுமில்லை, என் காதலை நான் வாய் விட்டு சொன்ன பிறகும் புன்னகையோடு மறுத்துவிட்டு போனாலே, அதை என்னால் மறக்க முடியலை. கன்னத்தில் அரைஞ்சிருந்தா கூட அவளை சீனு ஒதுக்கி இருப்பேன். உனக்கெல்லாம் என்னை கட்டிக்க தகுதி இல்லைங்கிற அவள் பார்வை, அது தந்த உறுத்தல் என்னால் மறக்க முடியாது ரவி. ஆனால் அவள் என்னை ஏன் ஒதுக்கினாங்கிற காரணம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னடா சொல்கிற? என்கிட்டே பணம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அவன்கிட்டே பணத்தோடு அழகும் டாக்டருங்கிற பட்டமும் இருக்குது. அதான் அவன்கிட்டே மயங்கிட்டா. நீ யாரை சொல்கிற? அவள் வேலை செய்கிற ஹாஸ்பிட்டல் ஓனர் டாக்டர் மனோஜை தான் சொல்கிறேன். அப்படியா? அந்த டாக்டரும் கவிதாவும் காதலிக்கிறார்களா? ஆமாம், அதை நான் என் கண்ணால் பார்த்தேன். அப்புறம் என்ன, விட்டு தொலை. அவள் உனக்கு இனி கிடைக்க மாட்டா. அப்படி என்னால் விட முடியாது. எனக்கு கிடைக்காத அவ சுகமான வாழ்க்கை வாழக்கூடாது. அவ காதலை பிரிக்கிறேன். என்ன பிரதாப் சொல்கிற? அதெப்படி உன்னால் முடியும்? முடியும். நடந்த சம்பவம் எல்லாம் உனக்கு மறந்து போச்சா? கோயிலில் வச்சு என்னையும் அவளையும் ஃபோட்டோ எடுக்க சொன்னேனே, நீயும் அவளுக்கு தெரியாமல் எடுத்தியே. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? அதை வச்சு தான் காயை நகர்த்த போகிறேன். நடக்கிற வேடிக்கையை பாரு. கவிதாவை சந்தித்த அந்த நாட்கள் அவன் நினைவுக்கு வந்தது. பைக்கில் வேகமாக சென்று மணல் சறுக்கியதில் காலில் அடிபட்டு ஸ்ரீ சாய்ராம் மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருந்தான் பிரதாப். தூரத்து சொந்தமான அத்தை துணைக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்தாள். அடி பலமாக பட்டிருக்கு. நல்ல வேலை காலெலும்பு உடையலை, காயத்தோடு போச்சு. அத்தை புலம்ப, இப்போ எதுக்கு புலம்பற? 1 வாரம் ஹாஸ்பிட்டலில் இருக்கத்தான் வேணும். நீ ஊருக்கு போகும்போது கை நிறைய பணம் தரேன். போய் சாத்துக்குடி ஜூஸ் போடு. அந்த ஸ்பெஷல் வார்டின் கதவை திறந்து கொண்டு தேவதையாக உள்ளே நுழைந்தாள் கவிதா. அசத்தும் அவள் அழகில் மயங்கி வைத்த விழி மாறாமல் பிரதாப் அவளை பார்த்தபடி இருக்க, என்ன மிஸ்டர் பிரதாப், வலி இப்போ எப்படி இருக்கு? காலையில் ட்ரெஸ்ஸிங் பண்ணினாங்களா? மாத்திரை எடுத்துக்கிட்டீங்களா? அன்போடு விசாரிக்க, சிஸ்டர் நீங்கள் புதுசா? நோ மிஸ்டர் பிரதாப், நான் தான் டாக்டர் மனோஜின் பேஷண்ட்டை அட்டன் பண்ணுற நர்ஸ். 1 வாரம் லீவில் இருந்தேன். இன்னைக்கு தான் டியூட்டியில் ஜாயின் பண்ணினேன். கொஞ்சம் எழுந்து உட்கார்றீங்களா? ப்ரெஷர் செக் பண்ணணும். அவன் தோள்களை தொட்டு தலையணையை சாய்த்து வைத்து அவன் உட்கார உதவுகிறாள் கவிதா. அவள் தளிர் விரல்கள் தன் மேனியில் பட்டவுடன் சிலிர்த்து அடங்குவதை அவனால் உணர முடிகிறது.
தேங்க்ஸ் சிஸ்டர். அது என்னோட வேலைதான், பரவாயில்லை. அவனுக்கு ப்ரெஷர் பார்த்தவள், மதியம் லஞ்சுக்கு பிறகு மாத்திரை சாப்பிடணும், இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கு, 2 மணிக்கு வரேன், ரெஸ்ட் எடுங்க. சிஸ்டர் உங்கள் பேர்? கவிதா. நான் உங்களை கவிதான்னு கூப்பிடலாமா? வேண்டாமே, நான் உங்களுக்கு பணிவிடை செய்கிற சிஸ்டராகவே இருக்கேன். கதவை திறந்து வெளியேற அந்த இடமே இருண்டு போன உணர்வு தோன்ற, அத்தை கொண்டு வந்து கொடுத்த ஜூஸை கூட குடிக்காமல் கையில் வைத்தபடி கவிதாவை நினைத்து கொண்டு அமர்ந்திருந்தான் பிரதாப். என்ன பிரதாப், கையில் டம்ளரை வச்சுக்கிட்டு என்ன யோசனை? வலி இப்போ பரவாயில்லையா? நண்பனின் குரல் கேட்டு கனவிலிருந்து விடுபட்டவன், எனக்கு அடிபட்டதும் நல்லதா போச்சு ரவி, நான் என் தேவதையை கண்டுபிடிச்சிட்டேன். உற்சாக குரலில் சொல்லும் பிரதாப்பை பார்க்கிறான் ரவி. ஹாஸ்பிட்டல் வந்து 1 வாரமாச்சு. அந்த சிஸ்டர் கவிதா உன்கிட்ட சிரிச்ச முகத்தோடு அன்பாக பழகிறாங்க. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆக போகிற. அவங்க மனசை எப்படி தெரிஞ்சுப்ப? ரொம்ப சிம்பிள். என்னை பற்றின எல்லா விபரமும் கவிதா கிட்ட பேச்சு வாக்கில் சொல்லிட்டேன். எக்கச்சக்கமான சொத்து, சிமெண்ட் ஃபேக்டரி எல்லாம் இருக்கு. நல்ல பெண் மட்டும் அமைஞ்சா போதும், கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருக்கேன்னு மறைமுகமாக சொன்னேன். அதுக்கு பதில் சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே போயிட்டா. சரி, இப்போ என்ன பண்ண போற? இன்னைக்கு நேரடியாக என் மனசில் இருப்பதை சொல்ல போகிறேன். கடலளவு சொத்துக்கு தான் ராணியாக போகிறேன்னு தெரிஞ்சதும் மயங்கி விழப்போறா. ஏழை வாத்தியார் மகளுக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குமா? வேண்டாம் பிரதாப், ரொம்ப நம்பிக்கை வைக்க வேண்டாம். அவ முடிவை முதலில் கேளு. நீதான் புரியாம பேசுற. இந்த காலத்தில் பெண்கள் குணத்தை விட பணத்தை தான் பார்க்கிறாங்க. நீ தப்பா எடை போடுற. எல்லாரும் அப்படி கிடையாது. சரி, கவிதா எப்படிப்பட்டவள்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிட போகுது. நீ அவ வரும்போது வெளியிலிரு. அதனால தான் அத்தையை காலையிலேயே வீட்டுக்கு அனுப்பிட்டேன். கவிதா உள்ளே நுழைய அவளை பார்த்து சிரிக்கிறான் பிரதாப். இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிறீங்க, டாக்டரை பார்த்துட்டு ஈவினிங் கிளம்பலாம். இனி பைக்கில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. என்மேல் அவ்வளவு அக்கறையா? ஆமாம், உங்கள் அஜாக்கிரதையாலே உங்கள் நல்ல பொழுதை 1 வாரமாக ஆஸ்பத்திரியில் கழிக்க வேண்டியதாக போச்சு இல்லையா? ஆனால் நான் அப்படி நினைக்கலை. இந்த 1 வாரமும் சொர்க்கத்தில் இருந்த உணர்வு தான் எனக்குள் இருந்துச்சு. ஏன் தெரியுமா? தேவதையாக நீங்கள் அடிக்கடி வந்து என்னை பார்த்துட்டு போனீங்களே, அதுதான் காரணம். எப்படியோ உடம்பு குணமான வரைக்கும் சரி. ஹாஸ்பிட்டல் பில் கீழே செட்டில் பண்ண சொல்லிடுங்க. கவிதா 1 நிமிஷம். பெயர் சொல்லி அவன் உரிமையுடன் அழைக்க திரும்பி பார்க்கிறாள். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இருக்கிற சொத்துக்கு 1000 பேர் என்னை மணக்க தயாராக இருந்தாலும் என் மனசு உங்களைத்தான் விரும்புது கவிதா. என் மனசில் இருப்பதை மறைக்காம சொல்லிட்டேன். உங்களுக்கும் சம்மதம்தான்னு உங்கள் மலர்ந்த முகமே சொல்லுது. சரிதானே? தப்பு பிரதாப், நீங்கள் பேஷண்ட். உங்களுக்கு உதவி செய்கிற நர்ஸ் நான். நமக்குள் இருக்கும் ரிலேஷன்ஷிப் அவ்வளவுதான். இந்த மலர்ந்த முகமும் அன்பான உபசரிப்பும் என் தொழிலுக்கு தேவையானது. நோயாளிகளிடம் அன்பாக இன்முகம் காட்டி பழகுவது என் குணம். அதை நீங்கள் தப்பாக எடை போட்டுட்டீங்க. பரவாயில்லை, நான் அதை பெருசாக எடுத்துக்கலை. உங்களுக்குள் எந்த குற்ற உணர்வும் வேண்டாம். உங்கள் காதலை சொல்ல நீங்கள் தப்பானவளை தேர்ந்தெடுத்துட்டீங்க. அதற்கானவள் நிச்சயம் உங்களுக்கு கிடைப்பா. ஆனால் சத்தியமாக அது நான் இல்லை. சிரித்தபடி அவனை பார்த்து சொன்னவள் அறையை விட்டு வெளியேற, என்ன திமிர், நீ எனக்கு தகுதியானவன் இல்லைன்னு சொல்லாமல் சொல்லிட்டு போகிறாளா? உடலும் மனமும் தீயாக பற்றி எரிகிறது. ஹாஸ்பிட்டலில் தனக்காக காத்திருக்கும் பிரதாப்பை பார்க்கிறாள் கவிதா. எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களாம்? நீங்கள் வெயிட் பண்ணுறதாக சொன்னாங்க. எனக்கு வேலை இருக்குது. என்ன விஷயம் சொல்லுங்க. உங்ககிட்டே நான் அப்படி கேட்டது தப்புன்னு என் மனசு ரொம்பவே குற்ற உணர்வில் துடிக்குது. நீங்கள் என்னை மன்னிக்கணும். நான் அதை அந்த நிமிஷமே மறந்தாச்சு. உங்களுக்கு எந்த குற்ற உணர்வும் வேண்டாம். கிளம்புங்க. சிஸ்டர் 1 நிமிஷம். இன்னைக்கு பெசன் நகர் அஷ்டலட்சுமி கோவிலில் அபிஷேகத்திற்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கலந்துக்கிட்டா என்னை மன்னிச்சிட்டீங்கன்னு சந்தோஷப்படுவேன். சாரி பிரதாப், எனக்கு நேரம் இருக்காது. ப்ளீஸ், எனக்காக என்னை ஒரு நண்பனாக நினச்சி வரக்கூடாதா? கோவிலுக்கு தானே வர சொல்கிறேன். ஒரு நல்ல பெண்கிட்டே அநாகரிகமாக நடந்துக்கிட்டோமேனு மனசு உறுத்தல் இருக்கும். நீங்கள் வந்தால் சரியாயிடும். ஒரு கணம் யோசித்தவள், சரி, எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு அபிஷேகம் ஆரம்பிக்கும். நான் அதுக்குள்ளே வந்துடுறேன்.
மாலைகளோடு நான் கோவில் வாசலில் நிற்பேன். கவிதா வந்ததும் அவகிட்டே சிரிச்சு அருகில் நின்று பேசும்போது நீ மறைவிலிருந்து 2-3 ஸ்னாப் எடுத்துடு. பின்னாடி அந்த ஃபோட்டோ எனக்கு உபயோகமாக இருக்கும். நண்பனிடம் சொல்கிறான் பிரதாப். என்ன பிரதாப், வாசலிலேயே நின்றுட்டுருக்கீங்க? அபிஷேகம் ஆரம்பிக்கலையா? இதோ ஆரம்பிக்க போகுது. அஷ்டலட்சுமிக்கு ரோஜா மாலைகள் வாங்கி சாத்தணும்னு சொல்லியிருந்தேன். டிரைவர் இப்பதான் போய் வாங்கிட்டு வந்தான். வாங்க போகலாம். கவிதாவின் அருகில் நெருக்கமாக நின்றவன், இந்த ரோஜாப்பூ மாலையில் ஒன்றை நீங்கள் எடுத்துகிட்டு வர்றீங்களா? ஏன், வெயிட்டாக இருக்கா? சாமிக்கு போட போகிற மாலை நானே கொண்டு வர்றேன், கொடுங்க ப்ளீஸ். வேண்டாம், இதை நான் வச்சுக்கிறேன். ஒரு மாலையை அவளிடம் கொடுக்க அதை வாங்கி கைகளில் பயபக்தியுடன் எடுத்துக்கொண்டு கவிதா வர, அவளை ஒட்டினாற் போல புன்னகையுடன் பிரதாப் வர, அவர்களுக்கு தெரியாமல் ரவி பிரதாப் சொன்னபடி ஃபோட்டோவாக எடுத்து தள்ளினான். ஓ ஆமாம், இப்போ 2 பேரும் கோவில் வாசலில் மாலையோடு நிற்கிற ஃபோட்டோ என்கிட்ட இருக்கு. அதை வச்சு கவிதாவின் வாழ்க்கையில் விளையாட முடிவு பண்ணிட்டேன். விஸ்கியை மடமடவென குடித்தவன் கண்கள் சிவப்பேற கோப விழிகளுடன் சொல்ல ரவி அவனையே பார்த்தபடி இருந்தான். புதுசா டாக்டர் இளவரசின்னு டிஜிஓ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க, பார்த்தியா? நீ என்ன சொல்கிற சங்கீதா? எனக்கு தெரியாது, நான் இன்னும் பார்க்கலை. நீ பார்க்கிறது இருக்கட்டும், உனக்கு விஷயமே தெரியாதா? பெரிய டாக்டர் அவங்களை அறிமுகப்படுத்தும் போது இவதான் என் மருமகள் டாக்டர் மனோஜை கல்யாணம் பண்ணிக்க போறவ, இந்த ஹாஸ்பிட்டலின் முதலாளி அம்மான்னு சொல்லியிருக்காரு. ஒரு கணம் திடுக்கிட்டவள் தன்னை சுதாரித்து கொண்டவளாக, சரி அப்படியே இருக்கட்டும், ஆனா மனோஜ் இதுக்கு ஒத்துக்கணும் இல்லையா? எப்படியோ உன் காதலில் சிக்கல் வர ஆரம்பிச்சிருக்கு. நல்ல விதமாக அதை தீர்த்து நீ சீக்கிரம் டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது. மனதில் ஏற்பட்ட கவலையை மறைத்து கொண்டு முகத்தில் புன்னகை தவழ அந்த இடத்தை விட்டு சென்றாள் கவிதா. காட்டன் புடவையை நேர்த்தியாக மடிப்பு களையாமல் அழகாக உடுத்தி நெற்றியில் சின்னதாக பொட்டு வைத்து எளிமையான அலங்காரத்தில் சிரித்தபடி, நான் தான் டாக்டர் இளவரசி என்று சொல்ல மனோஜ் அவளை நிமிர்ந்து பார்த்தான். அப்பா சொன்னாங்க, இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? முகபாவத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் கேட்டவன் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் அவளை பார்க்க, இளவரசியும் சற்று சங்கோஜத்துடன், அங்கிள் தான் உங்களை பார்த்துட்டு வர சொன்னாரு. ஓகே பாய், வரட்டுமா? அவன் ஏதும் சொல்வானோ என அவன் முகத்தை பார்க்க, அந்த சமயம் கவிதா கதவை திறந்து கொண்டு உள்ளே வருகிறாள். மனோஜின் அருகில் நிற்கும் புதியவளை பார்த்தவள், அவள்தான் டாக்டர் இளவரசியாக இருக்கும் என யூகித்தவள், சாரி டாக்டர், நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் அப்புறமா வரேன். நில்லு கவிதா, பேஷண்ட் ரெடியாக இருக்காங்களா? எஸ் டாக்டர். கவிதாவை பார்க்கிறாள் இளவரசி. நீங்கள் தான் நர்ஸ் கவிதாவா? உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நல்ல பேர் போல இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்டிலும் கவிதாங்கிற பேர் அடிப்படுது. புன்னகையுடன் அவளை பார்த்தவள், நான் டாக்டர் இளவரசி கைனகாலஜிஸ்ட். டாக்டர் சாரங்கி கிட்டே அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன். தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ள, கங்க்ராச்சுலேஷன் அண்ட் வெல்கம் டாக்டர். அதே புன்னகையுடன் கவிதா அவளை பார்க்கிறாள். அப்போ நான் வரேன், உங்கள் வேலைக்கு இடைஞ்சலாக இருக்க விரும்பலை. இளவரசி வெளியேற கவிதாவை பார்க்கிறான் மனோஜ். விஷயத்தை கேள்விப்பட்டியா கவிதா? தெரியும் மனோஜ், இப்போ அதை பற்றி பேச வேண்டாம், நைட் ஃபோனில் பேசுவோம். கவிதா வெளியேறுகிறாள். இருவருமே மன உளைச்சலை வெளிக்காட்டாமல் வேலையில் ஈடுபடுகிறார்கள். சொல்லுங்க மனோஜ், யார் இந்த இளவரசி? பெரிய டாக்டர் அவங்களை எல்லார்கிட்டேயும் மருமகள்னு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எனக்கே இந்த விஷயம் நேற்று தான் தெரியும் கவிதா. சின்ன வயசில் அப்பாவோட நண்பருக்கு கொடுத்த வாக்குப்படி அவர் மகள் இளவரசியை எனக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க? இனியும் என் மனசில் உள்ளதை மறைக்கணும்னு நினைக்கலை. அம்மா அப்பா கிட்ட இன்னும் 2 நாளில் இது விஷயமா பேசிட போகிறேன். அவங்க சம்மதிப்பாங்களா மனோஜ்? என் மனசில் இப்படியொரு ஆசை இருக்குன்னு தெரிஞ்சா நிச்சயம் என் விருப்பத்துக்கு மதிப்பு கொடுப்பாங்க. அவங்க பூரண சம்மதத்தோடு நம் கல்யாணம் நடக்கும். நீ கவலைப்படாதே. அத்தியாயம் 4. யுவந்திகாவை ஹோம்ஒர்க் எழுத வைத்து அவளுக்கு சாப்பாடு ஊட்டி படுக்க வைத்தாள் மாதவி. அம்மா, என்னம்மா இன்னும் அப்பாவை காணோம்? தெரியலையே தங்கம், ஆஃபீஸில் அப்பாவுக்கு வேலை அதிகமாக இருக்கும், அதனால் லேட்டாக வருவார். நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க.
இப்போ கார் டிரைவ் பண்ணிட்டு இருந்தாலும் இருப்பாரு, தொந்தரவு பண்ண வேண்டாம். நீ சமர்த்தா தூங்கு, காலையில் அப்பாவை பார்க்கலாம், சரியா? அவளை தட்டி கொடுத்து தூங்க வைத்தாள். போர்ட்டிகோவில் கார் வந்து நிற்க வாசலுக்கு விரைந்தாள் மாதவி. என்னங்க இன்னைக்கு இவ்வளவு நேரம்? யுவந்திகா உங்களை கேட்டுக்கிட்டே இருந்து இப்பதான் தூங்கினா. அப்படியா? மாமாவை பார்க்க போனேன். கவிதாவோட பேசிக்கிட்டு இருந்ததில் நேரம் போனதே தெரியலை. சாரி மாதவி. நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்லை. சாப்பிட்ருக்கலாமே. இவ்வளவு நேரமாக சாப்பிடாமல் இருந்த. கவிதா பூரிக்கிழங்கு செய்திருந்தா நான் அங்கேயே சாப்பிட்டுட்டேன். நீ சாப்பிடு மாதவி. எனக்கு டயர்டாக இருக்கு, ரூமுக்கு போகிறேன். அவன் பெட்ரூமை நோக்கி செல்ல தான் ஒருத்தி அவனுக்காக காத்திருப்பதையே மறந்தவனாக நடந்து கொண்டது மாதவியின் மனதில் வேதனையை ஏற்படுத்த சாப்பிடக்கூட தோன்றாமல் எல்லாவற்றையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைத்து அடுப்படி கதவை மூடினாள். மாதவி, இன்னைக்கு நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போகிறேன். அவனையே பார்த்தபடி நின்றாள் மாதவி. நாளைக்கு நாம் திருப்பதி போகிறோம். கண்கள் மலர அவனை பார்த்தாள். திருமணமாகி இன்னும் அவனுடன் எங்கேயும் போகவில்லை. முதலாக அவனுடன் வெளியூர் போகப் போகிறோம் என்ற நினைவே இனித்தது. என்னங்க திடீர்னு? நான் திருப்பதிக்கே இதுவரை போனதில்லை. ஆனால் போய் அந்த பெருமாளை கும்பிடணும்னு மனசு நிறைய ஆசை இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நானும் அபிராமியும் வருஷா வருஷம் திருப்பதி போவோம். அபிராமி கிட்ட இந்த உலகத்தில் ரொம்ப பிடிச்ச இடம் எதுன்னு கேட்டால் திருப்பதின்னு தான் சொல்வா. சாமி தரிசனம் 5 நிமிஷம்தானாலும் செகஜோதியாய் காட்சி தரும் பெருமாளை மனசில் நிறுத்தி வெளிப்பிரகாரத்தில் கண்மூடி அரை மணி நேரம் உட்கார்ந்திருப்பா. அந்த திருப்பதி மலையில் குடிகொண்டிருக்கும் பெருமாள் இருக்கும் இடம்தான் பூலோக சொர்க்கம்னு சொல்வா. கோபுரத்துக்கு நேர் எதிரே இருக்கும் அந்த உயரமான படிக்கட்டுகளில் உட்கார்ந்துக்கிட்டு அங்கு போற வர்றவங்களை, சுவாமி தரிசனம் முடித்து பரவசமாக செல்லும் பக்தர்களை, தன் முடியை பெருமாளுக்கு காணிக்கையாக்கி மன திருப்தியோடு செல்லும் ஜனங்களை பார்த்துக்கிட்டு, பெருமாளின் பக்தி மனம் கமழும் இடத்தில் இருந்தாலே போதுங்க, மனசுக்கு நிறைவா இருக்குன்னு சொல்வா. திருப்பதி போனா அவளுக்கு திரும்பி வரவே மனசு இருக்காது. அப்படி அந்த இடத்தில் ஒன்றி போயிடுவா. தான் சொன்னது எதையுமே காதில் வாங்காமல் அபிராமியை பற்றி மனம் லயித்து பிரபு பேச மாதவி மௌனமாகிறாள். அடுத்த நாள், அம்மா நாம் திருப்பதி போகிறோமா? ஆமாண்டா செல்லம், நீ சமர்த்தா குளிக்கவா, அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கு. மலை மேலே காரில் போவோம் தானே? ஆமாண்டா செல்லம், எனக்கு ஜாலியாக இருக்கும். செல்ஃபோன் ஒலிக்க எடுக்கிறான் பிரபு. சொல்லு கவிதா. என்ன? அப்படியா? சரி, நீ ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போ, நான் உடனே வரேன். மாதவி, மாமாவுக்கு திடீர்னு மயக்கம் வந்து விழுந்துட்டாராம். கவிதா ஃபோன் பண்ணினா. நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன். திருப்பதி ப்ரோக்ராம் தள்ளி போடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கும் நான் போயிட்டு ஃபோன் பண்ணுறேன். மனதில் பிரவாகமாக பொங்கிய உற்சாகம் பொங்கிய பாலில் நீர் தெளித்தது போல அடங்க மாதவி யுவந்திகாவை அழைத்து கொண்டு உள்ளே செல்ல பிரபு அவசரமாக கிளம்பி காரை எடுத்துக்கொண்டு விரைந்தான். அருகில் இருந்த கிளினிக்கிற்கு கவிதா சண்முகத்தை அழைத்து செல்ல அவரை பரிசோதித்த டாக்டர், பயப்படுற மாதிரி ஒன்றுமில்லை, ப்ரெஷர் மாத்திரை சரியாக எடுத்துக்கலை போல இருக்கு, அதான் மயக்கம். இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், மாத்திரை மருந்து எழுதியிருக்கேன், கரெக்டாக கொடுங்க. 2 நாள் கம்ப்ளீட் ரெஸ்டில் இருக்கட்டும், சரியாயிடும். அரை மணி நேரம் இருந்துட்டு அழைச்சிட்டு போங்க. நல்ல வேளை பிரபு, நான் ரொம்பவே பயந்துட்டேன். காலையில் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தவர் அப்படியே மயங்கி விழுந்துட்டாரு. நீயும் அவரை கவனிக்கணும் கவிதா. ப்ரெஷர் மாத்திரை எடுத்துக்கிட்டாரான்னு கேட்கணும், மறந்துட்டார் போல இருக்கு. ஆமாம் பிரபு, இனிமே ஜாக்கிரதையாக இருக்கேன். சரி, நீங்கள் திருப்பதி கிளம்புறதா சொன்னீங்க. மாதவி வெயிட் பண்ணுவாங்க, நீங்கள் புறப்படுங்க. நான் அப்பாவை கால் டாக்ஸியில் அழைச்சிட்டு போகிறேன். இல்லை கவிதா, மாமாவை இப்படியே விட்டுட்டு எனக்கு கிளம்பி போக இஷ்டமில்லை. திருப்பதி ப்ரோக்ராம் அப்புறமா வச்சுக்கிறேன். மாதவிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். வா, மாமாவை அழைச்சிட்டு வீட்டுக்கு போகலாம். மாதவி, நான் தான் பேசுகிறேன். சாரிம்மா, நாம் இன்னைக்கு திருப்பதி போகலை. மாமாவுக்கு பரவாயில்லை, ப்ரெஷர் அதிகமாயிடுச்சாம். டாக்டர் பார்த்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டோம். இருந்தாலும் இந்த மாதிரி சமயத்தில் நாம் அருகில் இருக்கிறது தான் நல்லது. வெளியூர் போக வேண்டாம். யுவந்திகா பாவம் ஏமாந்து போயிருப்பா, அவளை சமாதானம் பண்ணு. நான் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு அப்புறமா வீட்டுக்கு வரேன், வச்சுடுறேன். யுவந்திகா மட்டுமா? நானும் தானே மனசு நிறைய ஆசையோடு இருந்தேன். அவருக்கு தான் சரியாகிடுச்சே, அப்புறம் என்ன, நாம் கிளம்பி போகலாமே.
என்னுடைய ஏமாற்றம் அவருக்கு தெரியவில்லையா? என் சந்தோஷம் அவருக்கு பெரிதாக தோன்றவில்லையா? அம்மா, நாம் திருப்பதி போகலையா? இல்லை, உங்க அப்பாவுக்கு அதைவிட மாமா பக்கத்தில் இருப்பது தான் பெருசா இருக்கு, விரக்தியாக சொல்கிறாள் மாதவி. மாதவி, யுவந்திகாவை ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு நீ ஆட்டோ எடுத்துட்டு போய் மாமாவை பார்த்துட்டு வந்துடு. பாவம், ஒரு வாரத்தில் ரொம்ப தளர்ந்து போயிட்டாரு. போகும்போது மார்க்கெட்டில் பழங்கள் மறந்துடாம வாங்கிட்டு போ மாதவி. ஆட்டோவை மார்க்கெட்டில் நிறுத்தி பழங்கள் வாங்கி கொண்டு திரும்பியவள், மாதவி, நீ எங்கே இங்கே? குரல் வந்த திசையில் அவள் சிநேகிதி மல்லிகா வந்து கொண்டிருந்தாள். மல்லிகா, நீயா? நீ எப்போ நம்ம கிராமத்திலிருந்து சென்னைக்கு வந்த? என் ஹஸ்பண்ட் துபாய்க்கு போயிருக்காரு. நான் இங்கே எங்கள் மாமா வீட்டுக்கு வந்தேன். நீ? அவருக்கு சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சு. நான் வந்து 4 மாதமாச்சு. வீடு அடையாறில் இருக்கு. அட்ரஸ் தரேன், வீட்டுக்கு வா மல்லிகா. எங்கே நேரம் இருக்கு? இன்னும் 2 நாளில் சேலம் கிளம்பணும். என் மாமா பொண்ணுக்கு கல்யாணம். அப்புறம் சொல்லு, உன் மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கு? பெரிய மனசோடு 2ஆம் தரமாக வாழ்க்கைப்பட்டு வந்த, சந்தோஷமா இருக்கியா? நல்லா இருக்கேன். அவர் மகள் என்னை தாயாக உள்ளன்போடு நேசிக்கிறா. சந்தோஷம் மாதவி. இப்போ எங்கே கிளம்பிட்ட? அவர் முதல் சம்சாரத்தின் அப்பா அம்மா இங்கே தான் மயிலாப்பூரில் இருக்காங்க. மாமனாருக்கு உடம்பு சரியில்லை. அதான் போய் பார்த்துட்டு வரலாம்னு பழங்கள் வாங்கிட்டு இருக்கேன். என்ன சொல்கிற மாதவி? இன்னும் முதல் மனைவி குடும்பத்தோடு உறவாடிட்டு இருக்கீங்களா? உனக்கு என்ன பைத்தியமா? ஏதோ மகள் தான் உன் மகளாக ஒத்துக்கிட்டா, அதுக்காக மற்ற எல்லோருடனும் உறவாடிட்டு இருந்தா உன் தனித்தன்மையை இழந்துடுவ. ஏன், அவரோட மாமனார் மாமியாருக்கு வேறு பிள்ளைகள் இல்லையா? இருக்கா. இன்னும் கல்யாணமாகாத மச்சினிச்சி இருக்கா. என்ன பண்ணுறது? இவர் அவங்க குடும்பத்தில் அந்யோன்யமாக இருக்கும்போது நான் எப்படி விலகி இருக்க முடியும்? மனசுக்குள் உறுத்தல் இருக்கத்தான் செய்யுது. உலகம் புரியாம பேசாதே மாதவி. 2ஆம் தரமாக வாழ்க்கைப்பட்டதே பெரிய விஷயம். அதுவும் கல்யாணமாகாத பெண் இருக்கும் வீட்டிற்கு இவர் போக வர உறவாடிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கொஞ்சமும் நல்லதா படலை. நீ சொல்றதை பார்த்தா குடும்பத்தையும் குழந்தையையும் பார்த்துக்கத்தான் உன் கழுத்தில் தாலி கட்டியிருப்பார் போல இருக்கு. மற்றபடி உனக்கான உரிமை எதுவுமே உனக்கு கிடைக்கலை மாதிரி தான். இதுக்கு அவ 2ஆம் தாரமாக போனா கணவனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஆட்டி படைக்கிறா. நீ என்னடானா மூத்தவ வீட்டுக்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதைத்தான் சொன்னேன், உன் வாழ்க்கையை காப்பாத்திக்க. ஆட்டோவில் பழக்கூடையுடன் ஏறி அமர்ந்தவளிடம், என்னம்மா, மயிலாப்பூர் தானே போகணும்? ஆட்டோ டிரைவர் கேட்க, இல்லைப்பா, திரும்ப வீட்டுக்கே போயிடு, முக்கியமான வேலை இருக்கு. ஆட்டோவை வீடு நோக்கி திருப்பினான். இரவு வேலைகளை முடித்துவிட்டு படுக்கை அறைக்குள் நுழைந்த மாதவியை பார்த்தான் பிரபு. என்ன மாதவி, இன்னைக்கு மாமாவை போய் பார்த்துட்டு வர சொன்னேன், போகலையா? இல்லை, எனக்கு தலைவலி, அலைய முடியாதுன்னு இருந்துட்டேன். சரி, காலையில் நான் ஆஃபீஸ் போகும்போது வா, உன்னை இறக்கி விட்டுட்டு போகிறேன். வரும்போது ஆட்டோவில் வந்துடு. எனக்கு போய் பார்க்கிறது அவ்வளவு அவசியமாக படலை, நான் போகலை. முதுகை காட்டி படுக்க பிரபு மௌனமாக இருந்தான். டாக்டர் செல்வராகவனும் கற்பகமும் சோஃபாவில் அமர்ந்திருக்க, எதிரில் இருந்த மாடிப்படியின் கைப்பிடி சுவரில் சாய்ந்தபடி கைகட்டி நின்றிருந்தான் மனோஜ். எனக்கு பணம் காசு பெருசில்லை. அந்த பொண்ணு கவிதா நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவளாக இருந்தாலும் பரவாயில்லை. நல்ல குணம், வேலையில் திறமைசாலி. நான் ஸ்டேட்டஸ் பார்க்கிறவன் இல்லை. இருந்தாலும் நான் நீ சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே வாக்கு கொடுத்துட்டேன். அதை எப்படி மீற முடியும் சொல்லு? அது உங்க தப்புப்பா. இதில் நானும் சம்மந்தப்பட்டிருக்கேன். என்னோட வாழ்க்கை இதில் அடங்கி இருக்கு. என்னோட மனசுக்கு பிடிச்சவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் என் லைஃப் நல்லா இருக்கும். அறியாத பருவத்தில் ஏற்பட்ட காதல்னா மறந்துட சொன்னா நியாயம். மனம் பக்குவமடைந்த வயசில் உண்மையான ஈர்ப்புடன் ஒருத்தரையொருத்தர் விரும்ப ஆரம்பித்தோம். எங்களை நீங்க தான் சேர்த்து வைக்கணும். தேவையில்லாமல் இளவரசியை மருமகள்னு சொல்லி அவ மனசில் ஆசையை ஏற்படுத்திடாதீங்க. நேரம் காலம் வரும்போது என் காதலை சொல்லலாம்னு காத்திருந்தேன். உங்க மனசில் இப்படியொரு எண்ணம் இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. மனைவியை பார்க்கிறார் செல்வராகவன். ஓகே, மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கு. இருந்தாலும் உன் விருப்பத்துக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டியது என் கடமை. நீ சொல்வதன் நியாயம் புரியுது. இருந்தாலும் இப்போ என் நண்பனுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தயக்கமாக இருக்கு. சாரிப்பா, உங்கள் மனநிலை புரியுது. என்னையே காரணம் சொல்லுங்க. என் காதலை நிறைவேற்ற உங்கள் வாக்குறுதியை மீற வேண்டிய நிலை வந்ததை சொல்லி
இளவரசிக்கு உங்கள் முயற்சியிலேயே நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் நடத்தி வைங்க. ஆமாங்க, மனோஜ் சொல்கிறது தான் சரி. அந்த கவிதா எப்படிப்பட்டவ? நல்ல பொண்ணா? அவ குடும்பம் எப்படி? பணம் காசு இல்லாட்டியும் கௌரவமான குடும்பமாக இருக்கணும். அதையெல்லாம் விசாரிங்க. அம்மா, கவிதாவை நிச்சயம் உனக்கு பிடிக்கும். எல்லார்கிட்டேயும் அன்பா பழகுவா. அவங்க அப்பா ரிட்டையர்டு ஸ்கூல் டீச்சர். ஒரே அக்கா, கல்யாணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்கு. 1 வருஷத்துக்கு முன்னால் இறந்துட்டாங்க. இப்போதான் அவர் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. மூத்த மாப்பிள்ளை அந்த குடும்பத்தில் இன்னமும் நல்லபடியாக தான் பழகிட்டு இருக்காரு. நீங்களும் தாராளமாக கவிதாவை பற்றி விசாரிங்க. நிச்சயம் யாரும் அவளை பற்றி தப்பான அபிப்பிராயம் சொல்ல மாட்டாங்க. அப்பாவுக்கே தெரியும். உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தா சந்தோஷமாக எங்கள் கல்யாணத்தை நடத்தி வைங்க. சரிதானேம்மா? புன்னகையுடன் கற்பகத்தை பார்க்கிறான். பின்னே இல்லையா மனோஜ், நீ எங்களுக்கு ஒரே பையன். அன்பையும் பாசத்தையும் கொட்டி வளர்த்திருக்கோம். உன் கல்யாணம் எங்கள் மன திருப்தியோடு தான் நடக்கணும். நிச்சயம் நடக்கும்மா. பெற்றவர்களின் சம்மதம் கிடைத்த சந்தோஷத்தோடு விஷயத்தை கவிதாவிடம் சொல்ல 4 படிகளாக கடந்து மாடி ஏறுகிறான். கவிதா, நான் மனோஜ் பேசுகிறேன். சொல்லுங்க மனோஜ். அப்பா அம்மா கிட்ட பேசிட்டீங்களா? என்ன சொன்னாங்க? அப்பா குரலில் என்ன படபடப்பு. என்ன சொல்ல போறீங்களோன்னு மனசு கிடந்து தவிக்குது. சீக்கிரம் சொல்லுங்க. காயா பழமா? பழம் கவிதா. கனிது கூடிய சீக்கிரமே என் கையில் விழப்போகுது. எஸ், என் காதலை புரிஞ்சுக்கிட்டு சம்மதம் சொல்லிட்டாங்க. கூடிய சீக்கிரமே மேலதாளத்தோடு நம் கல்யாணம் நடக்க போகுது. மனம் பூரித்து போகிறாள் கவிதா. அத்தியாயம் 5. இன்னைக்கு அந்த டாக்டர் செல்வராகவன் வீட்டுக்கு ஃபோட்டோவோட போக போகிறேன். எனக்கு என்னமோ சரியா படலை பிரதாப். நமக்கு ஒத்து வரலைன்னா ஒதுங்கிடணும். தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதே. போடா முட்டாள். என்னை வேண்டாம்னு ஒதுக்கினவ நல்லா வாழக்கூடாது. அவ எப்படி அந்த டாக்டரை கல்யாணம் பண்ணிப்பா? வெடி வைக்கிறேன். தப்பான விஷயத்துக்கு துணை போயிட்டோம்னு மனசு கஷ்டமாக இருக்கு. நானும் அக்கா தங்கச்சியோடு பிறந்தவன்டா. பெண் பாவம் பொல்லாதது. வேண்டாம் பிரதாப். அவன் சொல்வதை காதில் வாங்காதவனாக காரை கிளப்பினான் பிரதாப். நீங்க யாரு? யாரை பார்க்கணும்? வாசலில் நின்றிருந்த காவலாளி கேட்க, டாக்டர் செல்வராகவன் இருக்காரா? வீட்டில் பேஷண்ட் பார்க்க மாட்டாரு. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்கணும். இல்லை, முக்கியமான விஷயமாக பர்சனலாக பார்க்கணும்னு போய் சொல்லுங்க. வாங்க, யார் நீங்கள்? என்ன விஷயமா என்னை பார்க்க வந்தீங்க? சார் வணக்கம். சுற்றி வளைச்சு பேசலை. நேரடியாக விஷயத்துக்கு வரேன். என் பேர் பிரதாப். உன் மகன் டாக்டர் மனோஜை பற்றி சில விஷயங்களை பேச வந்திருக்கேன். என் மகனை பற்றி பேச என்ன இருக்கு சார். அவர் உங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற நர்ஸ் கவிதாவை காதலிக்கிறாரு. அவனை பார்த்து சிரிக்கிறார் செல்வராகவன். இதை சொல்லதான் வந்தியா? அது எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. இப்படி அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாம உங்கள் வேலையை பாருங்க சார். இதை என்னால் அப்படி விட முடியலை. கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க நீங்கள். உங்கள் குடும்பத்துக்கு இப்படி ஒரு பெண் மருமகளாக வந்து பெயரை கெடுக்கணுமாங்கிற ஆதங்கத்தில் உண்மையை சொல்ல வந்தேன். என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார், நானும் காசு பணம் உள்ளவன்தான். கோடிக்கணக்கில் எனக்கும் சொத்து இருக்கு. சொந்தமாக சிமெண்ட் ஃபேக்டரி வச்சிருக்கேன். நான் பசியுள்ளவன்னு தெரிஞ்சு இந்த கவிதா என்னை உருகி உருகி காதலிச்சா. அதை உண்மைன்னு நம்பி நானும் அவளை உயிராக நேசிச்சேன். ஆனால் உங்கள் மகன் அவளை விரும்புகிறார்னு தெரிஞ்ச பிறகு என்னை உதாசீனம் பண்ண ஆரம்பிச்சா. எனக்கு விஷயம் தெரியலை. ஏன் கவிதா என்னை உதாசீனம் பண்ணுறேன்னு கேட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? உன்கிட்டே பணம் மட்டும்தான் இருக்கு. ஆனால் மனோஜ்கிட்ட அதையும் சேர்த்து படிப்பும் அழகும் இருக்கு. எனக்கு பொருத்தமானவர் அவர்தான். நீ இனிமே என்னை மறந்துடுறது தான் நல்லதுன்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டா சார். மனம் வெறுத்து போனேன். உங்கள் ஹாஸ்பிட்டலில் காலொடிஞ்சு அட்மிட் ஆனப்ப அவளுடைய அன்பான கவனிப்பில் என்னை கட்டி போட்டா. அவளே என்னை வேண்டாம்னு சொல்லிட்டா. அவள் நல்லவே இல்லை சார். அழகாக படம் எடுக்கிற நல்ல பாம்பு. நல்லவங்க குடும்பத்தில் அவன் நுழையக்கூடாது. மனசு கேட்காம வந்து சொல்லிட்டேன். அப்புறம் உங்கள் விருப்பம். நான் வரேன் சார். நில்லுங்க, இதை நான் எப்படி நம்புறது? தெரியும் சார், இப்படி என்னை சந்தேகப்படுவீங்கன்னு தெரியும். அவளும் என்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக எந்த ஆதாரமும் இல்லாம தான் பழகியிருக்கா. அது எனக்கு இப்பதான் புரியுது. ஆனால் ஒரு சமயம் நாங்கள் கோவிலுக்கு போனப்ப சன்னதியில் வச்சு சும்மா மாலை மாற்றிக்கலாம்னு ரோஜாப்பூ மாலைகளை அவளே வாங்கிட்டு வந்திருந்தா.
அந்த சமயம் எடுத்த ஃபோட்டோ ஒன்று தான் அவ என் மேலே அன்பாக இருந்ததற்கு சாட்சியாக வச்சிருக்கேன். இதோ பாருங்க சார். ஃபோட்டோவில் கையில் இருவரும் மாலையை தொங்கவிட்டபடி சிரித்தபடி நிற்க அதையே வெறித்து பார்க்கிறார் டாக்டர் செல்வராகவன். கிராமத்திலிருந்து அண்ணா ஃபோன் பண்ணினாங்க. 2 பேரையும் ஒரு தடவை ஊருக்கு வந்துட்டு போக சொன்னாங்க. 2 நாள் போய் தங்கிட்டு வருவோமா? என்ன மாதவி சொல்கிற? 2 நாளா? அதுவும் கிராமத்தில்? சான்ஸே இல்லை. அதுவும் இல்லாமல் உங்கள் அண்ணன்கிட்ட எனக்கு அதிக பழக்கமில்லை. ஒன்று செய்யேன், இந்த சனி ஞாயிறு நீ போயிட்டு வா. டிரைவர் போட்டு காரை அனுப்புகிறேன். தாராளமாக 2 நாள் அண்ணன் அண்ணியோடு சந்தோஷமாக இருந்துட்டு வா. நானும் யுவந்திகாவும் மாமா வீட்டில் இருக்கோம். அத்தையை மீன் குழம்பு வைக்க சொல்லி சாப்பிட்டு நானும் 2 நாள் அங்கே இருக்கேன். கவிதா இருக்கிறதாலே ஏதாவது பேசிகிட்டு இருப்போம். பொழுது போகிறது தெரியாது. என்னை கூப்பிடாதே, நீ போயிட்டு வா மாதவி. என்னோடு என் உறவுகள் இருக்கும் இடத்திற்கு வர பிடிக்கவில்லை. முதல் மனைவியின் குடும்பத்தோடு ஒட்டி உறவாட பிடிக்கிறது. அப்படியானால் என்னை கல்யாணம் பண்ணியதே மகளை பார்த்து கொள்ளவும் குடும்பத்தை நடத்தவும் தானா? மல்லிகா சொன்னது போல் நான் இவரிடம் எந்த உரிமையும் இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மனம் வெதும்பியது. பிரபு, நான் கவிதா பேசுகிறேன். நேரில் வாங்க, உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். இதோ இப்பவே கிளம்பி வரேன். மாதவி, கவிதா கூப்பிடுறா, போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். நீ ஊருக்கு போகிறதை பற்றி முடிவு பண்ணு. நீ போகிறதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. கங்க்ராச்சுலேஷன் கவிதா. கல்யாணத்துக்கு மனோஜ் வீட்டில் கிரீன் சிக்னல் கிடைச்சாச்சா? ஆமாம் பிரபு. மனசுக்குள் ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பெரிய இடம், என்னை மருமகளாக ஒத்துக்க சம்மதிப்பாங்களான்னு பயம் இருந்தது. நல்ல வேளை, எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக முடிஞ்சிடுச்சு. அப்பா அம்மா கிட்ட இப்போ சொல்ல வேண்டாம். அவங்க பெண் கேட்டு வருவதாக சொன்ன பிறகு சொல்லலாம். மாமாவும் அத்தையும் உனக்கு வந்த அதிர்ஷ்டத்தை நினச்சி சந்தோஷப்பட போகிறாங்க. மாதவி கிட்ட சொல்லிடுங்க பிரபு. தேவையில்லை கவிதா. அவளுக்கும் இப்போ தெரிய வேண்டிய அவசியமில்லை. எல்லாம் முடிவாகட்டும், அப்புறம் சொல்லலாம். எது எப்படியோ, நீ இப்போ உன் கையால் எனக்கு பிடிச்ச சர்க்கரை பொங்கல் செய்து தர சாப்பிட்டுட்டு தான் போகிறேன். சரி, நீங்கள் போய் அப்பா கிட்ட பேசிட்டு இருங்க. 1/2 மணியில் ரெடி ஆயிடும். உற்சாகத்துடன் மொட்டை மாடியிலிருந்து இறங்குகிறாள் கவிதா. என்ன விஷயமா கவிதாவை பார்க்க போனீங்க? அதுவா, அது சஸ்பென்ஸ். உனக்கு எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்கிறேன். ஆனால் இன்னைக்கு நானும் கவிதாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். அவள் சர்க்கரை பொங்கல் செய்து கொடுத்தா. வயிறு நிறைய திருப்தியாக சாப்பிட்டுட்டு தான் வரேன். என்னிடம் கூட சொல்ல விரும்பாமல் இருவருக்கும் இடையில் அப்படி என்ன ரகசியம்? பிரபுவின் நடவடிக்கையும் சிரித்து சிரித்து பேசும் கவிதாவும். இந்த நட்புக்கு பெயர் என்ன? மனைவிக்கு தெரியக்கூடாத ரகசியம் பிரபுவிடம் இருக்கிறது என்றால் நிச்சயம் அது தப்பானதாகத்தான் இருக்கும். மனதில் மாதவிக்கு கோபம் மூண்டது. ஸ்தம்பித்து போய் நின்றான் மனோஜ். என்னப்பா சொல்கிறீங்க? கவிதா மேலே யாரோ அபாண்டமாக போய் சொன்னால் நம்பிடுவீங்களா? இங்கே பாரு, அப்போ சொன்னதையே தான் இப்போவும் சொல்கிறேன். எனக்கு பணம் முக்கியமில்லை, குணமும் நல்ல ஒழுக்கமும் தான் முக்கியம். இப்போ அஸ்திவாரமே ஆட்டம் கண்ட மாதிரி கவிதாவை பற்றி இப்படி ஒரு செய்தி. என்ன பண்ண சொல்கிற? படித்த நாம் அடுத்தவங்க சொல்கிறத முட்டாள்தனமாக நம்பக்கூடாது. அந்த பிரதாப் நம்ம ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டான். அது மட்டும்தான் உண்மை. அது உண்மையாக இருக்கும்போது இதுவும் ஏன் உண்மையாக இருக்க முடியாது? அப்போ அவங்களுக்குள் பழக்கம் ஏற்பட்டிருக்கலாம். அது உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு அவள் நல்லவளாகவே வேஷம் போட்டிருக்கா. எனக்கு என்னவோ எங்கோ தப்பு நடக்குதுன்னு தோணுது. அவன் காட்டின ஃபோட்டோவை பார்க்கும்போது பழக்கமில்லாதவனோடு ஒரு பெண் மாலையோடு நிற்பாளான்னு சந்தேகம் வருது. அப்பா, கவிதா அப்படிப்பட்ட பெண்ணில்லை. என்னை உயிருக்கு உயிராக நேசிக்கிறா. நானே கவிதா கிட்ட இந்த ஃபோட்டோ பற்றி கேட்கிறேன். அவள் மேலே தப்பில்லைன்னு நிரூபணம் ஆகாத வரைக்கும் இதை பற்றி பேசி பிரயோஜனமில்லை. எனக்கு என்னமோ இது சரியாக வரும்னு தோணலை. பார்ப்போம். அதற்கு மேல் இதை பற்றி பேச ஒன்றுமில்லை என்பது போல செல்வராகவன் எழுந்து உள்ளே செல்ல மனோஜ் பல சிந்தனைகளுடன் அங்கேயே அமர்ந்திருந்தான். ஹாஸ்பிட்டலில் நுழைந்தாள் கவிதா. சிஸ்டர், ஒரு நிமிஷம். ரிசப்ஷனிஸ்ட் அழைக்க புன்னகையுடன் அவளை நோக்கி சென்றாள் கவிதா. இந்தாங்க சிஸ்டர், இதை பெரிய டாக்டர் நீங்கள் வந்ததும் கொடுக்க சொன்னாங்க. புரியாமல் அவள் நீட்டிய கவரை வாங்கி பார்க்கிறாள். டிஸ்மிஸ் லெட்டர், வேலை நீக்க கடிதம். மனம் குழம்ப பார்த்தவள், சாரி சிஸ்டர், நீங்கள் வந்த ஹாஸ்பிட்டல் உள்ளே வர வேண்டாம். மாத கடைசியில் சம்பள பணம் வீட்டுக்கு வரும்னு சொல்ல சொன்னாங்க. பாவமாக அவள் பார்க்க,
ஒன்றும் புரியாதவளாக வேகமாக ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியேறுகிறாள் கவிதா. சிஸ்டர், கவிதா இன்னும் வரலையா? பெரிய டாக்டர் கவிதாவே வேலையிலிருந்து நீக்கிட்டாரு. காலையில் வந்தவங்க திரும்பி போயிட்டாங்க. உங்கள் பேஷண்ட்டை என்னை அட்டன் பண்ண சொன்னார். முகம் கோபத்தில் சிவக்க நாட்காலியை பின்புறம் தள்ளி வேகமாக எழுந்திருக்கிறான். அதே கோபத்துடன் செல்வராகவன் அறைக்கு சென்றவன், எதுக்கு கவிதாவை டிஸ்மிஸ் பண்ணினீங்க? தேவையில்லாத பிரச்சனைகள் வேண்டாம்னு தான். அவளை பற்றி தெரிஞ்ச பிறகு எனக்கு அனுமதிக்க சம்மதமில்லை. வேலையில் ஏதும் தப்பிருந்து நீங்கள் இப்படி செய்திருந்தா நான் கேள்வி கேட்டிருக்க மாட்டேன். தேவையில்லாமல் ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் விளையாடுறதை நிறுத்துங்க. இது தப்பு. எது தப்பு ரைட்டுன்னு எனக்கும் தெரியும். பட்ட வருத்தமான அவளை பற்றின உண்மைகளை ஒருத்தன் புட்டு வச்ச பிறகு அவளை ஆஸ்பத்திரியில் அனுமதிக்க எனக்கு இஷ்டமில்லை. என்கிட்டே நின்று வாக்குவாதம் பண்ணாமல் போய் உன் வேலையை கவனி. எனக்கும் வேலை இருக்கு. எனக்கு இன்னைக்கு வேலை செய்ய இஷ்டமில்லை. நான் கிளம்புறேன். வேகமாக வந்தவன் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியேறுகிறான். கவிதா, ப்ளீஸ், நான் சொல்கிறத கேளு. அப்பா இப்படி செய்வார்னு நினைக்கலை. நீ உடனே புறப்பட்டு பனல் பார்க் வா கவிதா. உன்கிட்டே நான் முக்கியமான விஷயம் பேசணும். என்ன நடக்குது மனோஜ்? எதனால் இந்த மாற்றம்? ஆஸ்பத்திரியிலிருந்து அனுப்புகிற அளவுக்கு நான் என்ன தப்பு செய்தேன்? ப்ளீஸ் கவிதா, நேரில் பேசுவோம். நீ உடனே புறப்படு. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகலையா? மனசு சரியில்லை, நான் வந்துட்டேன். சரி, உனக்காக வெயிட் பண்ணுறேன். வெயில் நேரமாக இருப்பதால் நிழலான இடத்தில் கவிதாவை அழைத்து கொண்டு போய் அமர்ந்தான். நாம் ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்குது கவிதா. என்னாச்சு மனோஜ்? நம்ம கல்யாணத்தில் ஏதும் பிரச்சனையா? கல்யாணம் நடக்குமாங்கிறதே பிரச்சனையாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க? நம்ம ஹாஸ்பிட்டலில் காலில் அடிபட்டு போன வருஷம் அட்மிட் ஆகியிருந்தானே பிரதாப், அவனை ஞாபகம் இருக்கா? அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? ஞாபகம் வரலையே. நீங்கள் என்ன கேட்குறீங்க? உனக்கு ஞாபகம் வரலை, ஆனால் அவன் உன்னை நல்லா ஞாபகம் வச்சிருக்கான். உனக்கும் அவனுக்கும் இடையில் ஏதாவது பிரச்சனை வந்ததா? யோசனை பண்ணிப்பாரு கவிதா. சொன்னவன், இரு, இந்த ஃபோட்டோவை காட்டுறேன், அப்புறம் சொல்லு. பிரதாப்புடன் கையில் ரோஜா மாலைகளுடன் கவிதா நிற்கும் ஃபோட்டோவை அவளிடம் கொடுக்கிறான். அத்தியாயம் 6. ஓ, இவனா? பிரதாப் ஞாபகம் வருது. இந்த ஃபோட்டோ எப்படி? அவனுடன் பெசன்ட் நகர் கோவில் போனேன். அந்த சமயம் இதை எடுத்திருக்காங்க. எனக்கே தெரியாது. என்ன கவிதா? பிரதாப் ஒரு பேஷண்ட். அவனுடன் கோவில் போகிற அளவு என்ன பழக்கம்? இப்போ அந்த சம்பவத்தையே சுத்தமாக மறந்துருக்க. ஆனால் அவன் அதை மறக்காம நீ அவனை காதலித்ததாகவும் அவனை விட படித்தவனாக நான் வந்ததும் அவனை கை கழுவிட்டு என்னை கைப்பிடிக்க திட்டம் போட்டிருப்பதாகவும் அப்பா கிட்ட வந்து சொல்லி இந்த ஃபோட்டோவையும் கொடுத்துருக்கான். இதுக்கெல்லாம் நீ என்ன பதில் வச்சிருக்க கவிதா? ஒரு நிமிடம் பழைய சம்பவங்களை நினைத்து பார்த்தவள், இப்போ எனக்கு எல்லாமே தெளிவாக புரியுது. இந்த பிரதாப் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஒரு நர்ஸுங்கிற முறையில் நான் பழகினதை தப்பாக நினச்சிக்கிட்டு என்னை காதலிக்கிறதாக சொன்னான். அப்படிப்பட்ட எண்ணம் துளியும் என் மனசில் இல்லை. ஒரு பேஷண்ட்டுக்கும் நர்ஸுக்கும் இடையில் இருக்கும் பழக்கம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி அவன் காதலை மறுத்துட்டேன். அவனும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டான். அதோடு அந்த சம்பவம் முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சேன். ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் என்னை தேடி வந்தான். உங்கள் நல்ல மனசை புரிஞ்சுக்காம காயப்படுத்திட்டேன். பெசன்ட் நகர் கோவிலில் அபிஷேகத்திற்கு கொடுத்துருக்கேன். நீங்களும் கலந்துக்கிட்டா என் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும். அப்பதான் நீங்கள் என்னை மன்னிச்சிட்டீங்கன்னு எனக்கு திருப்தியாக இருக்கும்னு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டான். முதலில் மறுத்த நான், கோவிலுக்கு தானே போவோம்னு நினச்சி போனேன். வாசலில் ரோஜா பூ மாலையோடு நின்ன அவன் மாலையை என்கிட்ட கொடுத்து எடுத்துகிட்டு வர சொன்னான். சுவாமிக்கு போடுற மாலையை எடுத்துகிட்டு வர்றது பாக்கியம்னு நினச்சி எடுத்துகிட்டு கோவிலுக்கு போய் அபிஷேகம் முடிஞ்சு கிளம்பிட்டேன். அதுக்கு பிறகு அவனை பார்க்க கூட இல்லை. இதுதான் நடந்தது. இந்த ஃபோட்டோ அவன் எதுக்கு எடுத்தான், எப்படி எடுத்தான்னு கூட எனக்கு தெரியாது. தப்பு பண்ணிட்ட கவிதா. அவன் நல்ல மனசோடு உன்னை கோவிலுக்கு கூப்பிடலை. உன்னை வசமாக என்னைக்காவது சிக்க வைக்கணும்னு தான் வர சொல்லி ஃபோட்டோ எடுத்திருக்கான். ஆனால் இதை அப்பா நம்புவாரா தெரியலை. எப்படி இந்த பிரச்சனை முடிய போகுதுன்னு எனக்கு புரியலை. அதனால் என்ன சொல்ல வர்றீங்க மனோஜ்? அப்பா மனசில் இருக்கிற சந்தேகத்தை தீர்க்கணும். அதுக்கு என்ன வழின்னு யோசிக்கிறேன். அவங்க சந்தேகத்தை தீர்க்க முடியாட்டி? ஏன் இப்படி பேசுகிற கவிதா? நல்லது நடக்கும். எப்படியும் அப்பாவுக்கு புரிய வைப்பேன். பெத்தவங்க சம்மதத்தோடு நம்ம கல்யாணம் நடக்கும். எனக்கு இது சரியா தெரியலை மனோஜ். ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு என்மேல் தப்பான அபிப்பிராயம் வந்துடுச்சு. அந்த பிரதாப் என்னை நேரம் பார்த்து பழிவாங்கிட்டான்.
நம்ம கல்யாணம் நடக்குமான்னு சந்தேகமாக இருக்கு. உங்கள் அப்பா என்ன ஏதுன்னு காரணம் சொல்லாமல் என்னை வேலையிலிருந்து அனுப்பிட்டாரு. இதிலிருந்தே அவர் மனசில் என்ன இருக்குன்னு தெரியுது. நான் கிளம்புறேன். இந்த விஷயத்தில் என் வார்த்தைகளை நம்பினால்தான் உண்டு. இப்போ என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியலை மனோஜ். நீங்களே முடிவு பண்ணுங்க. எழுந்து கொண்டவள், அந்த ஃபோட்டோவை என்கிட்ட தர்றீங்களா? வாங்கி கொண்டு நான் வரேன் மனோஜ் என்று சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பிக்க, கவிதா கவலைப்படாதே, நிச்சயம் நம் கல்யாணம் நடக்கும். இரு, நானும் வரேன். அவனை பார்த்து விரக்தியாக சிரித்தவள் வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாள். நீ சொல்றதெல்லாம் நிஜமா? இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவன் விலாசம் விபரம் தெரியுமா? தெரியாது பிரபு. என்ன ஒரு குரூர எண்ணம்! என்னை எப்படி கேவலமாக சொல்லியிருக்கான். அதுதான் என் மனசை உறுத்துது பிரபு. இந்த கல்யாணம் நடக்காட்டியும் பரவாயில்லை. என்னை தப்பானவளாக நினச்சிதானே டாக்டர் செல்வராகவன் என்னை வேலையை விட்டு அனுப்பிட்டாரு. அதை தான் என்னால் தாங்க முடியலை. அதெப்படி கவிதா இந்த கல்யாணம் நிற்கணும்? எவனோ ஒருத்தன் உன் மேலே அபாண்டமாக போய் சொன்னா அதை நம்பிட முடியுமா? நான் மனோஜ் கிட்ட பேசுகிறேன். அவர்கிட்ட பேசி பிரயோஜனமில்லை. அவரே குழப்பத்தில் இருக்காரு. அவங்க அப்பாவோட சந்தேகத்தை எப்படி தீர்க்கிறதுன்னு அவருக்கும் புரியலை. கண்கலங்க பேசும் கவிதாவை பார்த்தபடி இருக்கிறான் பிரபு. மாதவிக்கு புரியவில்லை. 2 நாளாக ஆஃபீஸிற்கும் போகாமல் எங்கே அலைந்து கொண்டிருக்கிறார்? கேட்டாலும் சரியான பதில் இல்லை. யுவந்திகாவை கூட தூக்கி கொஞ்சாமல் அப்படி என்ன பிரச்சனை? என்னங்க, நாம் திருப்பதி போகணும்னு பிளான் பண்ணினோம். போக முடியாமல் போச்சு. இப்போ யுவந்திகாவுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. போயிட்டு வரலாமா? நிலைமை புரியாமல் பேசாதே மாதவி. இப்போ என்னால் எங்கேயும் வர முடியாது. ஆஃபீஸில் லீவ் கிடைக்காது. நீங்கள் 2 நாளாக ஆஃபீஸ் போகலைன்னு எனக்கு தெரியும். ஏங்க பொய் சொல்கிறீங்க? அதிக பிரசங்கித்தனமாக பேசாத மாதவி. மனுஷன் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு பேசு. என்னை தொந்தரவு பண்ணாமல் தனியாக விடு. அதற்கு மேல் அவன் அருகில் நிற்க பிடிக்காமல் துக்கம் தொண்டை அடைக்க அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் மாதவி. 2 நாளாக அலைந்து அந்த பிரதாப்பின் அட்ரஸை வாங்கியாகிவிட்டது. கடைசியில் சாய் மருத்துவமனையிலேயே ஆளை பிடித்து பணம் கொடுத்து கம்ப்யூட்டரில் இருந்த பிரதாப்பின் அட்ரஸை வாங்கிவிட்டான். அடுத்து என்ன செய்வது? மனம் திட்டமிட்டது. பிரதாப்பின் வீடு இருக்கும் தெருவில் ஓரமாக வண்டியை நிறுத்தினான். பொறுமையாக காத்திருந்தான். அவன் நினைத்தது போல பைக்கில் ஒருவன் பிரதாப் வீட்டினுள் நுழைந்தான். பிறகு இருவரும் 10 நிமிட இடைவெளியில் காரில் கிளம்ப அவர்களை பின்தொடர்ந்தான் பிரபு. அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் வண்டியை நிறுத்தி பாருக்குள் நுழைந்தார்கள். பிரபுவும் அவர்களை பின்தொடர்ந்து சென்றான். மங்கிய விளக்கொளியில் அவர்கள் அமர்ந்திருக்கும் டேபிளுக்கு அருகிலேயே அவனும் அமர்ந்தான். உன்கிட்ட பணம் கேட்டிருந்தேனே, நீ இன்னும் பதிலே சொல்லலை. 1 லட்சமா 2 லட்சமா? 5 லட்சம் இல்லை கேட்குற? என்னதான் நண்பன்னாலும் தூக்கி கொடுத்துட முடியுமா? அவ்வளவு தொகையை தான் உன்னால் திருப்பி கொடுக்க முடியுமா? என்னால் ஒன்று தான் செய்ய முடியும். 50,000 உன் தங்கை கல்யாணத்துக்கு மொய் எழுதுறேன். அதுவும் நீ எனக்கு நிறைய உதவி செய்திருக்க, அதுக்காக. பிரதாப், நீ இப்படி சொல்வேன்னு நான் நினைக்கலை. ரவி, உனக்கு நான் நிறையவே கொடுத்துருக்கேன். மொத்தமாக இவ்வளவு பெரிய தொகையை நீ எதிர்பார்த்ததே தப்பு. அதற்கு பிறகு அவர்கள் குடித்தபடி பேசியதை காதில் வாங்கியபடி அமர்ந்திருந்தவன் அவர்கள் கிளம்ப பிரபுவும் வெளியே வந்தான். நினைத்தது போலவே பிரதாப்பின் வீட்டிற்கு சென்ற பிறகு பைக்கை எடுத்துக்கொண்டு வெளியேற ரவியை பின்தொடர்ந்தான். அவன் வீட்டு வாசலில் பைக்கை நிறுத்தி ரவி உள்ளே செல்ல, இதுதான் இவன் வீடு. இனி வந்த வேலை திட்டமிட்டபடி சுலபமாக முடிந்துவிடும். அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனியில் நுழைந்தான் பிரபு. இங்கே ரவின்னு ஒருத்தர் சூப்பர்வைசராக வேலை பார்க்கிறாரே, அவரை பார்க்கணும். சிறிது நேரத்தில் விசிட்டர் ஹாலுக்கு வந்த ரவி அவனை பார்த்தான். நீங்கள் யாரு? எதுக்காக என்னை பார்க்க வந்திருக்கீங்க? நீங்கள் தானே ரவி? உங்கள் தங்கைக்கு தானே இன்னும் 4 மாதத்தில் கல்யாணம் வச்சுருக்கீங்க? ஆமாம். உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாமே தெரியும். கொஞ்சம் வெளியே வாங்க, உங்ககிட்ட தனியாக பேசணும். சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் சொல்கிறது அத்தனையும் உண்மை. உங்கள் தங்கை காலேஜில் படிக்கும்போது தீபன் அவளை ஒரு தலையாக காதலிச்சிருக்கான். அதை உங்கள் தங்கைக்கிட்டே சொல்லவும் செய்திருக்கான். ஆனால் அவங்க அதை புறக்கணிச்சிட்டாங்க. அதனால் அவன் மனசில் ஏற்பட்ட பாதிப்பு உங்கள் தங்கையே பழிவாங்கணுங்கிற வெறியை வளர்த்துருக்கு. ஒரு நாள் நட்பு முறையில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் அவளுடன் பேசிட்டு நிற்கும்போது அவளுக்கு தெரியாமல் ஃபோட்டோ எடுத்து தர சொன்னான். எதுக்குன்னு தெரியாமல் அதே மாதிரி எடுத்து கொடுத்தேன். இப்போ உங்கள் தங்கைக்கு கல்யாணம் முடிவான விஷயம் தெரிஞ்சு
பேங்கில் வேலை பார்க்கிற அந்த மாப்பிள்ளை பையனோட அப்பா கிட்டே காண்பிச்சு உங்கள் தங்கை மேலே அபாண்டமாக பழி சுமத்தி கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு சொல்கிறான். அட பாவி, யார் அவன்? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்த போறேன். ஒரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுக்க பார்க்கிறானே, தயவு செய்து யாருன்னு சொல்லுங்க. இப்பவே போய் அவனை... கோபமாக அவன் சட்டையை பிடிக்கிறான் பிரபு. உன் தங்கச்சிக்கு ஒரு ஆபத்துனதும் மனசு பதறுதா? பாவி, நீ மட்டும் என்ன செய்த? அந்த கவிதாவை உன் ஃப்ரெண்ட் பிரதாப்புடன் ஃபோட்டோ எடுத்தது நீதானே? நீங்க என்ன சொல்றீங்க? நடிக்காதே, எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். மரியாதையா ஒத்துக்க. தப்புதான், மன்னிச்சிடுங்க. பிரதாப் சொன்ன மாதிரி நான் தான் அவங்களை ஃபோட்டோ எடுத்தேன். அந்த கவிதா மேலே எந்த தவறும் இல்லை. அவங்க இவனை வேண்டாம்னு ஒதுக்கிட்டாங்க அந்த கோபத்தில். சரி, இந்த ஒரு ஃபோட்டோ தானா? இன்னும் இருக்கா? இன்னும் 2-3 இருக்கு சார். அது கிளியராக இல்லைன்னு பிரதாப் அதை வாங்கிக்கலை. சரி, நான் சொன்னது மாதிரி செய்வியா? நிச்சயம் செய்யறேன். உண்மையை எங்கே வந்து சொல்லணும்னு சொல்லுங்க, சொல்கிறேன். நான் செய்த பாவத்துக்கு என் தங்கையின் வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க. நீங்கள் சொன்ன அந்த பையன் யாரு சார்? முட்டாள், உன்னை மாதிரி தப்புக்கு துணை போகிறவன் நான் இல்லடா. உன் வாயிலிருந்து உண்மையை வரவழைக்க நான் சொன்ன பொய். உன் தங்கை மாதிரி தானே அந்த பெண்ணும் தன்மேல் விழுந்த பழியை நினைச்சு கலங்கி நிற்கிறா. அத்தியாயம் 7. நடந்தவற்றை மறைக்காமல் டாக்டர் செல்வராகவனிடம் சொல்கிறான் ரவி. அந்த ஃபோட்டோவை கவிதாவுக்கு தெரியாமல் எடுத்தது நான் தான் சார். அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை. என் நண்பனின் விலாசம் தரேன். அக்கம் பக்கத்தில் விசாரிங்க. சரியான பொம்பளை பொறுக்கி. நாய்க்கு ரொட்டி துண்டு போடுறா போல அவன் கொடுக்கிற காசுக்காக அவன் பின்னே சுத்தினேன். கூடா நட்பு கேடில்தான் முடியும். பிரபு நான் செய்த தப்பை எனக்கு புரிய வச்சிட்டாரு. கவிதா வாழ்க்கையை கெடுக்கணுங்கிற வெறியோடு அவன் உங்ககிட்டே அபாண்டமாக பொய் சொல்லியிருக்கான். இதோ என்கிட்டே இன்னும் சில ஃபோட்டோ இருக்கு பாருங்க. ஆட்டோவில் வந்து இறங்கும் கவிதா பிரதாப்பிடம் வந்து நிற்பது என 4-5 ஃபோட்டோக்களை கொடுக்க அதை வாங்கி பார்க்கிறார் செல்வராகவன். சார், நான் கிளம்பலாமா? பிரபுவையும் செல்வராகவனையும் பார்க்கிறான். போயிட்டு வா. நீ ஜென்மத்துக்கும் இதே மாதிரி தப்பை செய்யாதே. பெண் சாபம் பொல்லாதது. அப்புறம் நீ நல்லாவே இருக்க மாட்ட. பிரபு சொல்ல தலை குனிந்து வெளியேறுகிறான். மௌனமாக இருக்கும் செல்வராகவனை பார்க்கிறான் பிரபு. இப்போ உண்மை புரிஞ்சுதா சார்? எங்கள் வீட்டு பெண் மேலே எந்த தப்பும் இல்லை. உங்கள் மகனே மனசார காதலிச்சா. அதுவே இப்போ அவ செய்த தப்பாக தான் எனக்கு படுது. காசு பணம் எங்ககிட்ட அதிகம் இல்லாட்டியும் கௌரவமாக ஒழுக்கத்தோடு வாழ நினைக்கிறோம். என் மனைவி அபிராமி அடிக்கடி சொல்வா, நாம் வாழற நாட்கள் எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது. அந்த நாட்களில் நம்மால் முடிஞ்ச நல்லதை 4 பேருக்கு செய்யணும்னு சொல்வா. அதையே தான் உங்களுக்கும் சொல்கிறேன். முடிஞ்சா 4 பேருக்கு நல்லது செய்யுங்க. இப்படி யார் என்ன சொன்னாலும் நம்புற மனப்பக்குவத்தோடு ஒரு பெண்ணின் வாழ்க்கையை கெடுக்காதீங்க. எங்கள் வீட்டு பெண் உங்களுக்கு மருமகளாக வரணுங்கிறது எனக்கு முக்கியமாக தெரியலை. அவ மேலே எந்த களங்கமும் இல்லை. அதை நீங்கள் உணர்ந்தா போதும். உங்கள் ஹாஸ்பிட்டலில் 4 வருஷமாக உண்மையாக உழைச்சி நல்ல பேரை சம்பாதித்த அந்த பெண்ணை ஒரு நிமிஷத்தில் தூக்கி வீசிட்டீங்களே. உண்மை நிலையை உணர வைக்கணும்னு இந்த 1 வாரமாக இவங்களை தேடி அலைஞ்சேன். இப்போ எங்கள் கவிதா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபித்த திருப்தியோடு கிளம்புறேன். 1 நிமிஷம் பிரபு. கவிதாவை நேரில் பார்த்து மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கேன். அது மட்டுமில்லை, எங்கள் வீட்டு மருமகளாக அவளை முழு மனசோடு ஏற்றுக்கவும் தயாராக இருக்கேன். எந்த ஹாஸ்பிட்டலை விட்டு அவளை வெளியே அனுப்பினேனோ அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தையே அவள் கையில் கொடுக்க போகிறேன். நாளைக்கே உங்கள் வீடு தேடி நாங்கள் பெண் கேட்டு வரோம். செல்வராகவன் சொல்ல மனமகிழ அவரை பார்க்கிறான். நடந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மனோஜ் நன்றியுடன் பிரபுவின் கைகளை பற்றி கொள்கிறான். ரொம்ப தேங்க்ஸ் பிரபு. உங்கள் முயற்சியால் தான் இப்போ எங்கள் கல்யாணம் நடக்க போகுது. கவிதா மேலே நீங்கள் வச்சிருக்கிற அன்பு, அவ மேலே விழுந்த பழியை துடைக்க நீங்கள் செய்த முயற்சி உங்கள் நல்ல மனசை வெளிப்படுத்துது. இப்படி நல்ல இதயங்கள் உள்ள குடும்பத்தில் என்னையும் நினச்சிக்க போகிறேன்னு உண்மையில் நானும் பெருமைப்படுறேன். தேங்க்ஸ் பிரபு, நெகிழ்வுடன் கூறினான் மனோஜ். அம்மா, அப்பா எங்கேம்மா? இன்னும் வரலை? நான் காலையிலிருந்து அப்பாவை பார்க்கலை. வருவாருமா. அப்பாவுக்கு ஆஃபீஸில் அதிக வேலை இருக்கு. வந்துடுவாரு. நீ போய் சமர்த்தா விளையாடு. அம்மாவுக்கு வேலை இருக்கு. அப்பா கவிதா சித்தியை பார்க்க போயிருப்பாரு. நீ சித்திக்கு ஃபோன் பண்ணுமா. இந்த குழந்தைக்கு கூட தெரிந்திருக்கிறது. இரு யுவந்திகா, நான் ஃபோன் பண்ணி அப்பாவை உடனே வர சொல்கிறேன். போதுமா? நீ போய் விளையாடு. பிரபுவின் ஆஃபீஸிற்கு ஃபோன் செய்கிறாள்.
மேனேஜர் ஒரு வாரமாக லீவில் இருக்காரு. நீங்கள் யாரு? முக்கியமான விஷயமாக இருந்தால் செல் நம்பர் தரேன், பேசுங்க. ஆஃபீஸ் அட்டெண்டர் சொல்ல ஃபோனை வைக்கிறாள். மனம் முழுவதும் வெறுமை படர்கிறது. உப்பு சப்பில்லாத இந்த வாழ்க்கை வாழ்வது எதற்காக? மனதில் எத்தனையோ கனவுகள், எல்லாமே காணல் நீராக போய்விட்டது. யுவந்திகா, கிளம்பு. எங்கம்மா போகிறோம்? உங்கள் தாத்தா வீட்டுக்கு. ஐ ஜாலி, இருமா வரேன். உள்ளே ஓடி சென்று தன் விளையாட்டு சாமான்கள் அடங்கிய பையை தூக்கி கொண்டு வருகிறாள். யுவந்திகா, இந்த லெட்டரை பத்திரமா வச்சுக்க. அப்பா அங்கே வருவார், வந்ததும் அவர்கிட்டே கொடுக்கணும், சரியா? சரிம்மா, வா போகலாம். அவர்கள் வீட்டு வாசலில் ஆட்டோவை நிறுத்தியவள், இறங்கி உள்ளே போ யுவந்திகா, இந்தா வீட்டு சாவி, அப்பா வந்ததும் கொடுத்துடு. நீங்கள் வரலையாம்மா? இல்லைம்மா, எனக்கு வேலை இருக்கு, அப்புறம் வரேன். கதவை திறந்து கொண்டு யுவந்திகா உள்ளே செல்வதை பார்த்தவள், டிரைவர் கிளம்புங்க, போகலாம். ஆட்டோ அங்கிருந்து செல்கிறது. யுவந்திகா கண்ணே, வா வா வா. அவள் கையிலிருந்து பையை வாங்கிய சாரதா அவளுக்கு பின்னால் பார்க்கிறாள். யாரோட வந்த? அம்மா எங்கேம்மா? அம்மா என்னை இறக்கி விட்டுட்டு ஆட்டோவில் போயிட்டாங்க பாட்டி, அப்புறம் வர்றதாக சொன்னாங்க. சரி நீ வா, உள்ளே போகலாம். தாத்தா தோட்டத்தில் இருக்காரு, போய் கூப்பிடு. மனவேதனைகளை அந்த சாமியிடம் கொட்டி தீர்த்துவிட்டு கோவிலிலிருந்து திரும்பிய கவிதா வீட்டில் யுவந்திகா இருப்பதை பார்க்கிறாள். யுவந்திகா, எப்படா வந்த? அம்மா எங்கே? மாதவி உள்ளே கூட வராமல் வேலை இருக்குன்னு வாசலிலேயே இறக்கி விட்டுட்டு போயிட்டாலாம். எனக்கும் என்ன விபரம்னு புரியலை. சரிம்மா, தலை வலிக்குது, காஃபி கொடு. ஒரு வாரமாக நீ சரியில்லை கவிதா. ஹாஸ்பிட்டலில் ஏதோ பிரச்சனைன்னு வேலையை விட்டுட்டேன்னு சொன்ன. வேலை போனால் போகுது, அதுக்காக கவலைப்படவா முடியும்? வேற வேலை தேடிக்கலாம். அப்பாவும் உனக்கு தீவிரமாக வரன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு கலகலப்பாக இருக்க வேண்டாமா? சரி, நீயே தலைவலின்னு சொல்கிற, நான் பேசிகிட்டே இருக்கேன் பாரு. இரு, போய் காஃபி கொண்டு வரேன். யுவந்திகா விளையாடிட்டு இருக்கா, பார்த்துக்க. அப்பா எங்கேம்மா? பேங்க் வரைக்கும் போயிருக்காங்க. சாரதா உள்ளே செல்கிறாள். மனோஜ், என்ன செய்ய போறீங்க? உங்கள் அப்பா மனசு மாறுமா? நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டுவீங்களா? நீங்கள் இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை மனோஜ். கவிதா கண்கள் கலங்குகிறது. முகத்தில் சந்தோஷம் படர வருகிறான் பிரபு. கவிதா, உன்மேல் இருந்த பழியை சுத்தமாக தொடச்செறிஞ்சிட்டேன். உண்மையை செல்வராகவன் உணரும்படி செஞ்சிட்டேன். கை நழுவி போக இருந்த உன் வாழ்க்கை உனக்கு திரும்ப கிடைக்க போகுது கவிதா. நாளைக்கு செல்வராகவன் பெண் கேட்க நம் வீடு தேடி வரப்போறாரு. உனக்கு சந்தோஷம்தானே? மனதில் உற்சாகம் பிரவாகமாக பொங்க அவனை பார்க்கிறாள். எப்படி பிரபு, எப்படி உங்களால் இதெல்லாம் செய்ய முடிஞ்சுது? நல்லவங்களை அந்த தெய்வம் என்னைக்கும் கைவிடாது கவிதா. சொன்னவன் நடந்தவற்றை ஒன்று விடாமல் அவளிடம் சொல்கிறான். எனக்கு அந்த பிரதாப்பை பிடிக்கிறதை விட அவனுக்கு ஃபோட்டோ எடுக்க உதவியவனை பிடிச்சா காரியம் முடியும்னு தோணுச்சு. அவன் பேர் ரவி. அவன் குடும்ப விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நான் நடத்திய நாடகம் நல்ல பலனை கொடுத்துடுச்சு. இனி என் கவிதாவின் வாழ்க்கையில் சந்தோஷம் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கு. பெரிய இடத்தில் மகாராணியாக நீ வாழற வாழ்க்கையை பார்த்து நான் பூரிச்சு போய் நிற்கணும் கவிதா. தன்மேல் அன்பும் அக்கறையும் கொண்டு தனக்காக போராடி உண்மையை அவர்களுக்கு புரிய வைத்து தன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை மீட்டு தந்த பிரபுவை நன்றியுடன் மனம் நெகிழ பார்க்கிறாள். என்ன கவிதா அப்படி பார்க்கிற? நன்றி அது இதுன்னு பெரிய வார்த்தை சொல்லி என்னை குடும்பத்திலிருந்து பிரிச்சுடாதே. இது என் அபிராமி பிறந்த இடம். நீங்கள் எல்லாம் என் உறவுகள். நீ அதுக்கு மேலே எனக்கு ஒரு நல்ல தோழி. உனக்கு ஒரு பிரச்சனையினா என்னால் ஒதுங்கி போக முடியாது கவிதா. அதே மாதிரி மாமா அத்தைக்கு ஒரு நல்ல மகனாக கடைசி வரை அவங்களை என் பொறுப்பில் பார்த்துப்பேன். நீ சந்தோஷமாக மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கிளம்பலாம். என்னம்மா பிள்ளை, என்ன நடக்குது? ஒரு வாரமாக எதையோ தொலைச்சவள் போல கவிதா நடமாடுறதும் நீங்கள் அவளோடு மொட்டை மாடியில் சீரியஸாக பேசுறதும் மொத்தத்தில் ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு புரியுது. நீங்களா சொல்வீங்க, கேட்கக்கூடாதுன்னு பேசாமல் இருக்கேன். சண்முகத்தை பார்க்கிறான் பிரபு. எல்லாம் நல்ல விஷயம்தான் மாமா. நம்ம கவிதாவுக்கு வரன் அமைஞ்சாச்சு. யாரு தெரியுமா? ஸ்ரீ சாய்ராம் மருத்துவமனை உரிமையாளர் டாக்டர் செல்வராகவனின் ஒரே மகன் டாக்டர் மனோஜ். கண்கள் விரிய பார்க்கிறார் சண்முகம். நிஜமாவா சொல்றீங்க? அவங்களா நம்ம கவிதாவை பார்க்க போறாங்க?
நம்ம கவிதாவுக்கு என்ன குறை மாமா? சொக்க தங்கம். அவளை மருமகளாக அடைய அவங்க கொடுத்து வச்சிருக்கணும். அது விஷயமாகத்தான் அலைஞ்சேன். நாளைக்கு அவங்க கவிதாவே பெண் கேட்டு வர்றாங்க. கவிதாவுக்கு ஆஸ்பத்திரி வேலை போனதும் நானும் கவலைப்பட்டேன். அவளுக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா? எல்லாம் உங்களால் தான் மாப்பிள்ளை. ஆண் வாரிசு இல்லாத இந்த குடும்பத்துக்கு உங்களை என் மருமகனாக கொடுத்து அந்த கடவுள் அந்த குறையை நிவர்த்தி பண்ணிட்டாரு. குரல் தழுதழுக்க கூறுகிறார் சண்முகம். சாரதாவின் கைப்பிடித்து உள்ளிருந்து யுவந்திகா வர, யுவந்திகா நீ எப்போ வந்த? அம்மா எங்கே? இருங்கப்பா. உள்ளே ஓடிப்போய் பையிலிருந்த கடிதத்தை எடுத்து வந்து அவனிடம் கொடுக்கிறாள். அத்தியாயம் 8. என்ன யுவந்திகா லெட்டர் என்கிட்டே காண்பிக்கலை? கவிதா கேட்க, இது அம்மா கொடுத்தாங்க. அப்பா வந்ததும் அவங்க கிட்டே கொடுக்க சொன்னாங்க. ஒன்றும் புரியாமல் கவிதா பிரபுவை பார்க்க, கடிதத்துடன் மாடியேறியவனை கவிதா பின்தொடர்கிறாள். என்ன பிரபு, மாதவி எதற்காக உங்களுக்கு கடிதம் எழுதி? இப்போ அவங்க எங்கே? வீட்டு சாவியும் யுவந்திகா கிட்ட இருக்கு. எனக்கு புரியலை. சீக்கிரம் கடிதத்தை படிங்க. அன்புடன் கணவருக்கு. உங்கள் நல்ல மனதை புரிந்து கொண்டு எண்ணிலடங்கா கனவுகளுடன் உங்கள் கைப்பிடித்து எதுவுமே நிறைவேறாமல் துர்பாக்கியசாலியாக வாழ்ந்த மாதவி எழுதுகிறேன். ஒரு பெண் 2ஆம் தாரமாக வாழ்க்கைப்பட நல்ல மனோதிடம் வேண்டும். அதுவும் மூத்தவளின் மகளுக்கு தாயாக வாழ வேண்டிய நிலையில் இருக்கும்போது அன்பும் கருணையும் அவளிடம் சற்று அதிகமாகவே இருக்க வேண்டும். அது என்னிடம் இருக்கிறது என்ற நம்பிக்கையில்தான் உங்கள் கைப்பிடித்தேன். யுவந்திகாவை நான் பெற்ற மகளாக நினைத்து அன்பு செலுத்தினேன். ஆனால் உங்களை பொறுத்தவரை நான் உங்கள் இதயத்திற்கு வெகு தூரத்தில் இருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டேன். உங்கள் இதயத்தில் இடம் பெற்றவள் உங்கள் மனைவி அபிராமி. அவள்தான் உங்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். என்னை நீங்கள் ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை. உங்களுக்கு இது 2வது திருமணமாக இருக்கலாம். எனக்கு இதுதான் முதல் திருமணம். என் ஆசைகள், என் விருப்பங்கள், என் கனவுகள் எதையுமே நீங்கள் காது கொடுத்து கேட்கவில்லை. அபிராமியின் விருப்பங்கள், ஆசைகள், எண்ணங்களை மனம் லயித்து என்னிடமே அடிக்கடி சொல்வீர்கள். ஆனால் ஒரு நாளாவது உன் விருப்பம் என்ன, உன் ஆசை என்ன என்று கேட்டதே இல்லை. கவிதாவுடனான உங்கள் உறவு எப்படிப்பட்டதென்பது என்னால் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. உங்கள் அபிராமியின் உறவுகளை ஆத்மார்த்தமாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து வரும் உங்களுக்கு நான் தேவையில்லை என்பதே என் முடிவு. உங்கள் வாழ்வில் குறுக்கிட்ட துர்பாக்கியசாலியான நான் விலகிக் கொள்வது என முடிவு செய்துவிட்டேன். இப்படி வெறுமையாக எனக்கென்று தனிப்பட்ட எண்ணங்கள், ஆசைகள் எதுவும் இல்லாமல் ஒரு பொம்மையாக வாழ இஷ்டப்படாமல் விலகுகிறேன். கஷ்டமோ நஷ்டமோ என் பிறந்த வீட்டில் என் காலம் கழியட்டும். யுவந்திகாவை நல்லபடியாக பார்த்து கொள்ளுங்கள். அந்த குழந்தை உண்மையான மனசோடு என்னை தாயாக ஏற்றுக்கொண்டவள். அவளாவது என்னை ஏற்றுக்கொண்டதற்கு கடவுளுக்கு நன்றி. உங்களுடன் வாழ கொடுத்து வைக்காத மாதவி. லெட்டரை படித்துவிட்டு கவிதாவிடம் கொடுக்க, படித்தவள் அதிர்ச்சியாகிறாள். என்ன பிரபு இது? மாதவி உங்க மனைவி, உங்களை நம்பி வந்தவ. ஒருத்தி வாழ்ந்த இடத்தில் இன்னொரு பெண் வாழ வருவதற்கு நல்ல மனசு வேண்டும். அது மாதவியிடம் இருந்திருக்கு. அதை புரிந்து கொள்ளாமல் மனதால் அவளை நீங்க நிறையவே காயப்படுத்திட்டீங்க பிரபு. கவிதா, நான் தெரிஞ்சு மாதவிக்கு எந்த தப்பும் செய்யலை. நான் அடிக்கடி அபிராமியை பற்றி அவளிடம் பேசியது உண்மை. மாதவியும் அபிராமியும் ஒன்று என்று நினைத்துதான் வாழ்ந்தேன். ஆனா தப்பு பண்ணிட்டீங்க பிரபு. அக்கா உங்களுடன் வாழ்ந்து முடிஞ்சு போய் சேர்ந்துட்டா. அவளோட நினைவுகள் உங்களால் மறக்க முடியாதுதான். இருந்தாலும் மாதவி அபிராமியாக முடியாது. அவ தனி மனுஷி. அவளுக்கென்று ஒரு மனம் இருக்கு. அதில் கணவனோடு கலந்து வாழ வேண்டிய எண்ணங்கள், ஆசைகள் எவ்வளவு இருந்திருக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்காம மறந்திருக்கீங்க. அதுதான் உண்மை. அன்னைக்கே நான் சொன்னேன், 2ஆம் தாரமாக வாழ்க்கைப்பட்டு வரும் மனைவியிடம் முதல் தாரத்து உறவுகளோடு உள்ள அன்பை, பாசத்தை வெளிப்படையாக பேசணும். உங்களுடைய செயல் அவளை ஒதுக்கி எங்களிடம் அக்கறை காட்டுவதாகத்தானே அமைஞ்சிருக்கு. கவிதா எனக்கு சகோதரி போன்றவள். அவ வாழ்க்கையில் பிரச்சனை, அதுக்காகத்தான் அலையிறேன் அப்படின்னு உண்மையை நீங்க மாதவிக்கிட்டே சொல்லியிருக்கணும். நிழலாக போனவளை நினச்சிக்கிட்டு நிஜமாக நடமாடினவளை தொலைச்சிட்டீங்களே பிரபு. புரியுது கவிதா. மாதவிக்கான எந்த ஆசையையும் நான் நிறைவேற்றலை. அவளை நான் அபிராமியாக நினச்சி பார்த்தது தப்பு. அவளை மாதவியாக பார்த்திருக்கணும். ஒரு நல்ல மனசை வேதனைப்பட வச்சுட்டேன் கவிதா. மனம் திறந்து பேசுகிறான் பிரபு. கதவை திறந்த மாதவியின் அண்ணி வாசலில் நிற்கும் பிரபுவையும் கவிதாவையும் பார்க்கிறாள். வாங்கம்மா பிள்ளை, கல்யாணம் முடிஞ்சு போனவங்க அதுக்கு பிறகு வரவே இல்லை.
நாங்கள் செய்த சீர்சனத்தை குறைவாக இருக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டு பெண்ணை நல்ல குணமுள்ளவளாக வளர்த்து தான் கட்டி வச்சோம். இதில் எந்த குறையும் வைக்கலை. நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். வர நேரம் ஒதுக்காதது என் தப்பு தான். இனி உங்கள் மாப்பிள்ளையாக மாதவியோடு அடிக்கடி வருவேன். சொன்னவன், மாதவி எங்கே? நேற்று வந்ததிலிருந்து ஒரு மாதிரியாக இருக்கா. மாசமாக இருக்கிறவளை தனியாக அனுப்பி வச்சிட்டீங்களே. மசக்கியாக இருக்கிற பொண்ணு பிறந்த வீட்டுக்கு வர பிரியப்பட்டு வந்திருக்கா. கண்கள் மலர கவிதாவை பார்க்கிறான். மாதவி தாயாக போகிறாள். யுவந்திகாவுக்கு தம்பி பிறக்க போகிறான். உள்ளே வந்ததும் இனிப்பான செய்தியை சொல்லிட்டீங்க. கவிதா சொல்ல, மூத்தவளோட தங்கை தானே நீ, நல்லா இருக்கியாமா? இரு, மாதவியை கூப்பிடுறேன். வேண்டாம், மாதவி எங்கே இருக்கான்னு சொல்லுங்க, நாங்களே அங்கே போகிறோம். உள்ளறையில் இருக்கா. மூடியிருந்த கதவை லேசாக தட்டிவிட்டு கவிதா உள்ளே நுழைய அவளை பின்தொடர்ந்து பிரபுவும் வருகிறான். கட்டிலில் அமர்ந்திருந்த மாதவி அவர்களை பார்த்ததும் எழுந்து கொள்கிறாள். மாதவி, நீங்கள் எங்கள் 2 பேரையும் தயவு செய்து மன்னிக்கணும். பிரபு எனக்கு அக்காவின் கணவர் மட்டுமில்லை, ஒரு நல்ல நண்பர். கடவுள் எனக்கு கொடுத்த உடன்பிறவா சகோதரன். எங்கள் நட்பு களங்கமில்லாதது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த 1 வாரமாக காதலித்து கல்யாணம் வரை போன என் விஷயம் பிரச்சனையாகி அதை சரி செய்ய தான் பிரபு அலைஞ்சாரு. இப்போ அவரோட முயற்சியில் எல்லாம் நல்ல விதமாக முடிந்து டாக்டர் மனோஜை நான் கைப்பிடிக்க போகிறேன். உங்களை நான் என் அக்காவாக பார்க்கலை, ஆனால் நீங்களும் என் சகோதரி தான். தயவு செய்து என் மேலே எந்த கோபம் இருந்தாலும் மறந்து உங்கள் தங்கையாக என்னை ஏற்றுக்கணும். ஆமாம் மாதவி, நானும் உன்கிட்ட வெளிப்படையாக இது விஷயம் பேசாதது என் தப்பு தான். ப்ளீஸ் பிரபு, முதலில் நான் மாதவியை சமாதானம் பண்ணிட்டு வெளியே போயிடுறேன். அப்புறம் உங்கள் மனைவியை நீங்கள் சமாதானப்படுத்தலாம். மாதவி மனம் நெகிழ்ந்து கவிதாவை தழுவிக்கொள்கிறாள். சாரி கவிதா, உன்னை நான் சரியாக புரிஞ்சுக்கலை. என் மனக்குழப்பத்தில் நான்... வேண்டாம் மாதவி, நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம். உங்கள் வாயால் என்னை தங்கைன்னு சொன்னால் மட்டும் போதும். மனசார சொல்கிறேன் கவிதா, நீ என் தங்கச்சி. உன் கல்யாணத்தை ஒரு அக்காவாக நான் இருந்து நடத்துவேன். அது மட்டுமா, வயிற்றிலே குட்டி மகனை சுமந்திருக்கிற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த சித்தி கல்யாணத்தை நடத்த அவனும் வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? பிரபுவை பார்க்கிறாள். ஓகே, உங்கள் பார்வையின் அர்த்தம் எனக்கு புரியுது பிரபு. இன்னும் நந்தி மாதிரி இவ இங்கேயே இருக்காளே. நம்ம மாதவி கிட்ட எப்போ மனம் விட்டு பேசுறதுன்னு தானே பார்க்குறீங்க. நான் கிளம்புறேன். சிரித்தபடி அரை கதவை சாத்திவிட்டு வெளியேறுகிறாள் கவிதா. மாதவியின் அருகில் நெருங்கி குனிந்திருக்கும் அவள் முகத்தை முகவாயை தொட்டு நிமிர்த்துகிறான். என்னை பாரு மாதவி, உன் மனசை நான் எவ்வளவு காயப்படுத்தியிருக்கேன். என் தப்பை நான் உணர்ந்துட்டேன். அபிராமி வாழ்ந்து முடிச்சு போயிட்டா. அது முடிந்து போன கவிதையாக என் ஆழ் மனசில் இருக்கட்டும். அதை இனி தூசி தட்டி எழுப்ப மாட்டேன். திரும்ப என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கவிதையை நிதானமாக ஒவ்வொரு பக்கமாக புரட்டி பார்த்து ரசித்து படிக்க போகிறேன். மாதவியை மாதவியாக பார்க்க போகிறேன். ஒரு நல்ல கணவனாக உன் ஆசைகள் எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுத்து வாழப்போறேன். என்னை மன்னிப்பியா மாதவி? அவன் வாயை பொத்துகிறாள் மாதவி. எதுக்கு பெரிய வார்த்தைகளை சொல்கிறீங்க? நீங்கள் என்னை புரிஞ்சுக்கலை, ஒதுக்கிட்டீங்கன்னு தானே வருத்தப்பட்டேன். எனக்கு எல்லாமே நீங்கள் தாங்க. உங்களை விட்டு என்னால் என்றைக்குமே விலக முடியாது. நீங்கள் நிச்சயம் என்னை தேடி வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அவளை தன்னோடு அணைத்து கொண்டவன் காதலுடன் பார்க்கிறான். எப்படி தெரியும்? என்னை மாதவியாக பார்க்கலைனாலும் என்கிட்டே நீங்கள் அபிராமியை பார்த்தீங்க. உங்கள் அபிராமியை தேடி வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். இனி எனக்கு அபிராமி கிடையாது. நீ மாதவி, என் மனசுக்கு நெருக்கமானவ. என் மாதவியோடு, நம் மகளோடு, வயிற்றில் வளரும் நம் மகனோடு நான் சந்தோஷமாக வாழப்போறேன். சொன்னவன் அன்போடு அவளை பார்க்கிறான். இனி உன் குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் நான் அன்போடு நேசிப்பேன் மாதவி. ஆனால் உன் அனுமதியோடு வயசான கவிதாவின் அம்மா அப்பாவை பாதுகாக்க நினைக்கிறேன். உண்மையான அன்பும் பிரியமும் வச்சிருக்கிறவங்களை என்னால் ஒதுக்க முடியாது மாதவி. இதை நானே உங்ககிட்ட சொல்ல நினச்சேன். பெத்தவங்க இல்லாத எனக்கு இனி அவங்க தான் அம்மா அப்பா. கவிதா என் சகோதரி. இவங்களை என் உறவுகளாக நானும் மனசார ஏற்றுக்கிட்டேன். ஆனால் உங்களை மட்டும் யாரோடும் பங்கிட மாட்டேன். இந்த பிரபு இந்த மாதவிக்கு மட்டும்தான் சொந்தம். பிரபுவின் அணைப்பு இறுக வெளியில் மனோஜை பற்றிய இனிமையான நினைவுகளுடன் அவர்களுக்காக கவிதா காத்திருந்தாள். இத்துடன் இந்நாவல் முடிவடைந்தது.